கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு காரியத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பொதுவாக தனிப்பட்ட என்னுடைய காரியத்தை சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்னுடைய காரியங்கள், குறிப்பாக என் குடும்ப விஷயமாக இருக்கட்டும், என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் காரியமாக இருந்தாலும் அதற்கு நான் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புறதில்லை. கொடுக்கறதில்லைன்றதை விட எனக்கு அதிலலாம் நாட்டம் கிடையாது. அதாவது உதாரணமாக ஒரு பிறந்த நாளாவோ, பர்த்டேவோ அல்லது வெட்டிங் டே, திருமண நாள் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படிப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் நான் அதற்காக ஒரு முக்கியத்துவத்தை நான் கொடுக்க விரும்புறதில்லை. இதுவரையும் இப்படி இருந்துட்டேன். அதே போல் நம்முடைய சபை, நான் சொல்கிறது இந்த ஊழியம் சேத்தியாத்தோப்பில் தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் கடந்து விட்டது நம்முடைய சபை. சில சபைகளிலே, சில இடங்களிலே நான் பார்த்துருக்கிறேன் 10ஆம் ஆண்டு விழா, 15ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டு, 25வது ஆண்டு என்று சொல்லி ஆண்டு விழா நடத்துகிறாங்க. நான் அதை குறைவாக நினைக்கவும் இல்லை, சொல்லவும் வரல. நல்ல விஷயத்தான். நான் சொல்ல வர்றது, எனக்கு அப்படி ஒரு நடத்துதலோ அப்படிலாம் எனக்கு தோணலை. எதையும் நம்ம ஏனென்றால் என்னை ஆண்டவர் வளர்த்த விதம் தான் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறா, ஆண்டவர் ஆவியானவர் என்ன நடத்தின விதமும் என்னை வளர்த்த விதம் என்று சொல்லலாம். நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் தான். குறிப்பாக பாஸ்டர் சுந்தரம் ஐயா, சாம் சுந்தரம் ஐயா, பாஸ்டர் தாமஸ் ராஜா ஐயா, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவங்களுடைய அனுபவங்களுடைய பிரதிபலிப்பில் எதையோ கொஞ்சத்தையாவது பின்பற்றுவேன் என்று சொல்லி நான் பின்பற்றி வருகிறேன். நான் அவர்களுக்கு சமமாகவோ அல்லது அவர்களை பின்பற்றி அவர்களை போல இருக்கிறேன் என்று நான் சொல்ல வரல. அவர்களை பவுல் சொல்கிறது போல ஒன்று செய்கிறேன், என்ன பின்னானவளை மணந்து முன்னானவளை நோக்கி போய்கிட்டு இருக்க மாதிரி அதை கடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு முறை பாஸ்டர் சுந்தரம் ஐயா இடத்துல ஒரு ஊழியக்காரர் கேட்டாராம், ஐயா எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் ஊழியம் செய்கிறீங்க, செய்தி கொடுக்குறீங்க, வல்லமையாக ஊழியம் செய்கிறீங்க, உங்கள் சபையில் நிறைய ஆத்துமாக்கள்லாம் வருது, உங்களை பற்றி நிறைய பேர் நல்ல சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தில் இப்படிலாம் கிரியை செய்கிறாரு என்று சொல்லி அவரிடத்தில் கேட்குறார் அந்த பாஸ்டர்கிட்ட. அதுக்கு பாஸ்டர் சுந்தரம் சொன்னது இன்னும் என் மனசில் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிற தப்பு கிடையாது. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் பாஸ்டர் சுந்தரம், ஓ அதுவா தம்பி, இயேசுநாதருடைய தாடியில் நிறைய முடி இருக்குது, அவர் தாடியில் நிறைய முடி இருக்குது, நான் அதில் ஒரே ஒரு முடியை, ஒரு ஒத்த முடியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நிறைய முடி இருக்குது, நீ ஒன்றை பிடிச்சிக்கப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். என்ன ஒரு அருமையான ஒரு கருத்து பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுபோல் ஏதோ என்னால் முடிந்த வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். இப்படிப்பட்ட வாழ்ந்த பரிசுத்தவான்களை பின்பற்றி அப்படி ஒரு பிரதிஷ்டையில் அப்படி போகணுன்ற ஒரு எண்ணத்துக்கு நான் சொல்ல வருகிறேன். ஒரு மறைவாக இருந்து ஊழியம் செய்யணும், ஒரு பப்ளிசிட்டியோ விளம்பரமோ இல்லாமல் அடக்கமான முறை. அடிக்கடி பாஸ்டர் சுந்தரம் ஐயா சொல்கிற காரியம் இது. இதெல்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குது. நிறைய பேருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொன்னதானே உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சொல்கிற ஒரு காரியம், சிங்கம் தூங்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பாட்டு கம்முன்னு நம்ம வேலையை பார்க்குறவன் தான் புத்திசாலி. தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை நம்ம எழுப்பலாமா அப்படின்னு அவர் சொல்லுவாராம். நீங்கள் தான் சொல்லுங்கள், ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்குது, நமக்கு ஆனது என்னங்க இருக்குது? இப்போ நீங்கள் அது மேலே ஒரு கல் எடுத்து போடுறீங்க, அதை போய் குத்துறீங்க, அது சீன்றீங்கன்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். சிங்கம் என்ன செய்யும்? மேலே பாயும், பீரும். தேவையாது. அதுதான் தூங்குதுன்னு தூங்க விட்டுட்டு நம்ம பாட்டை போயிட்டு இருக்க வேண்டியது. அதே போல் தான் அவர் சொல்லுவார். நம்ம செய்கிற ஊழியங்களில் அப்படி தான் சில காரியங்களில் அவன் நமக்கு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான்னா, பிசாசு தூங்கிட்டு இருக்கிறான்னா, நம்ம கண்டுக்காமல் கமுக்கமாக நம்ம போயிட்டு புத்திசாலித்தனமாக ஊழியம் செய்யணுமே தவிர அங்கங்கே அவனையும் கிளப்பி விட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது.
அந்த வகையில் தான் அவர் சொல்லுவார், நம்ம எப்பொழுதுமே மறைஞ்சிருக்கணும், மறைந்திருந்து ஊழியம் செய்யணும். மறைஞ்சிருக்குன்னா போய் ஒளிஞ்சிக்கிறது அல்ல. இந்த விளம்பரங்கள் சரிங்களா, அதுக்கு பெரிய பெரிய விளம்பரங்கள்லாம் செய்கிறாங்க. அதில் அவருக்கு பிரியமும் கிடையாது. அதை பற்றி அவர் சொல்வதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை நான் பின்பற்றுகிறேன். அதனால தான் பாருங்கள், நம்ம கேலண்டர்லேயோ வேறு எந்த நோட்டீஸ்லேயோ எப்பொழுதுமே நான் என்னுடைய பெயரை போடாததுக்கு காரணம், பெரிய பரிசுத்தத்தின் அடையாளம் நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? அவங்கெல்லாம் வாழ்ந்ததை நினச்சி பார்க்கும்போது, எதையாவது ஒன்றையாவது நம்ம பின்பற்றுவோமே. இது என்னுடைய கருத்தை சொல்கிறேன். தாழ்மையான கருத்து என்னென்னா, யாராவது அவங்களாம் எவ்வளோ சாதிச்சிருக்கிறாங்க, நான் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை, என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நான் விரும்பி செய்துட்ருக்கிறேன். அப்படி தான் இந்த ஊழியம் இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார், நடத்தி வந்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எனவே அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண இருக்கிறோம். இப்போ நான் சொல்ல வந்தது 30 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். இந்த சபை சேத்தியாத்தோப்பில் இந்த ஊழியம் தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்கிறது. அந்த நாள் அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட நான் இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்றால், அதான் இப்போ நான் சொன்னேன், எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்னு. என்னுடைய திருமண வாழ்க்கையில் 25 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்றைக்கு ஜூன் 15, இன்றைக்கு ஜூன் 15ஆம் தேதி. அது ஞாயிற்றுக்கிழமையாக அமைஞ்சு போச்சு. இப்போ இது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15 வரும். யாருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. நான் அதை பெருசுப்படுத்திக்க மாட்டேன்றதும் அவங்களுக்கு புரியும். இதிலெல்லாம் எனக்கு ஆர்வம், எனக்கு அதில் ஒரு விருப்பம் கிடையாது. நான் சபையிலையும் சொன்னதும் கிடையாது. அதனால் இப்போ அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, வீட்டில் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளாக இருக்குது, இந்த நாளும் அதுவும் ஒன்றா அமைஞ்சிருக்குது என்பதனால சரி ஒரு ஜெபம் பண்ணுமேன்னு தான் இப்போ நான் இதை உங்கள்கிட்ட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனவே இந்த காரியத்துக்காக நான் சொல்கிறது, இந்த சபையினுடைய இப்போ மைக் கொடுத்தாச்சா, சபையினுடைய இந்த 30 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறதையும் நான் சொன்னேன். அதோடு சேர்த்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காகவும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் இப்போ எனக்காக யார் ஜெபிக்கிறது? எனக்காக இப்போ நான் சொன்ன இந்த காரியத்துக்காக இப்போ என்ன செய்யும் சொல்லுங்கள்? நானே ஜெபிச்சிக்க முடியும்? நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா எனக்காக ஜெபிக்கிற நீங்கள் இருக்கீங்க. எனவே இந்த நேரத்தில் எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும்படியாக இப்போது என்னுடைய சகோதரி பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க இருந்த இடத்துலேருந்து இந்த காரியத்துக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கும் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த கால வேளையில் உங்களுடைய ஆராதனையில் நாங்கள் ஆண்டவரை ஒன்று கூடி ஆண்டவரை அமரத்துக்கு கிருபை கொடுத்திரிய தயவு கொடுத்தியதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நீ பேசின தாசர் மூலியமாக எங்களுக்கு அநேக ஆண்டவரே இந்த குறிப்பையெல்லாம் நாங்கள் கேட்டு சந்தோஷம் அடைகிறோம் சுவாமி. ஆண்டவரே, 30 ஆண்டு ஆண்டவரே ராஜா அடி எடுத்து வைக்கும் இந்த ஆண்டிலே கூட ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தில் பாதையிலே நல்ல சுகம் பலம் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே அவங்களை நீ நடத்தி வருகிற தயவுக்கு நன்றி ராஜா. எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம் எல்லாத்தையும் ஆண்டவரே கடந்து வந்து ஆண்டவரே நீ உம்முடைய தாசனாய ஊழியம் செய்ய நீ நிலைநிறுத்தி வைத்ததுக்காக உம்முடைய கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும் சுவாமி. இந்த சேத்தியத்தோப்படி சுற்றி இருக்கிற கிராமத்திலேயே ஆண்டவரே இந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியம் ஆண்டவரே நீர் கொடுத்த ஊழியம் சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே நீர் அவரை நிறுத்தி வைத்திருக்கிறது நீர் ராஜா. நீ தெரிந்து கொண்ட தாசன் நீர் ராஜா. ஆண்டவரே அவங்களை பலம் ஆவிக்குள் வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரே நீண்ட ஆசை கொடுக்க நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இன்னைக்கு திருமண நாளில் கூட விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இந்த சபையார் மூலமாக நாங்கள் அனைவரும் அவங்களை நாங்கள் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதி ராஜா. பெருகு செய் ராஜா. அப்படியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணைவி ஆண்டவர் ஜூலியும் நீ ஆண்டவர் சகோதரி நீ ஆசீர்விக்கணும்
மகள் கிருபாவியை நீ ஆசீர்வதிக்கணும், மகன் அபியும் நீ ஆசீர்வதிக்கணும். நீர் ஆண்டவரை கொடுத்த இந்த குழந்தைகளையும் துணையும் நீர் ஆண்டவரே எந்தவித நோய் நொடி இல்லாமல் சுகபலத்தோடு இந்த ஊழியத்துக்கு உறுதுணையாக இருந்து அவங்களும் ஆண்டவர் செய்ய நீர் கிருபை கொடுக்கணும். ஆண்டவரே நீ அவங்களுக்கு திடப்படுத்தி சீர்படுத்தி நடத்தணும் சுவாமி. அவங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. அப்படியாக நீ செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. உன்னுடைய கிருபை இவங்களோடு இருக்கணும், உன்னுடைய இறக்கம் இவங்களோடு இருக்கணும், வழி நடத்தல் உங்களோடு இருக்கணும் சுவாமி. இயேசுவே சோத்திரம்ப்பா சோத்திரம்ப்பா. ஆசிரியை காத்துக்கொள்வை நடத்தும் இயேசுவின் நாம் கேட்கிறேன் தீவுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படி செய்வதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி. அமருங்கள், தயவுசெய்து உட்காருங்க. இந்த ஊழியம் சேத்தியாத்தோப்பில் தொடங்கி இத்தனை ஆண்டு காலமாக நடந்ததை பற்றி நான் சொன்னேன். இந்த ஊழியத்தினுடைய தொடக்கத்தில் என்னோட கூட இருந்த ஒரு சிலர் இங்கே இப்பொழுதும் இருக்கிறாங்க. அதில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு சிலருக்கு தெரியாது. இந்த நேரத்தில் நான் அதை நினைவு கூற விரும்புகிறேன். டேவிட் மணிவண்ணன் எழுந்திருப்பான். யாருன்னு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும், அவர் பேர் தெரியாது சில பேருக்கு. கவனிங்க, இந்த டேவிட் மணிவண்ணன்றது என்னோட வயதில் குறைவாக இருந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ரட்சிக்கப்பட்டதுலேருந்தே சபைக்கு போகிறதுலேருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஏரியில் ஜெபம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஊழியம் செய்கிற காரங்களையும் சரி, சேத்தியாத்தோப்பில் ஊழியம் தொடங்கும் பொழுதும் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொல்கிறேன். அதில் சேர்ந்து என்னோட இருந்ததை நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்றேன். இப்போ அவங்க நம்மோடு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நான் ஒரு காரியத்துக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிச்சிங்க, தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனவே இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு ஆகாரம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இது எல்லாவற்றையும் மனசில் வச்சு செய்திருக்கிறோம். அதனால் யாரும் சாப்பிடாமல் போயிடக்கூடாது. நீங்கள் நிறைய உங்களுக்கு பல அலுவல்கள்லாம் இருக்கும், முக்கியமான அவசர வேலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதனால் சொல்லி வைக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் போகணும். அதனால் நீங்கள் இன்றைக்கு அதை யாரும் அதை புறக்கணிக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஒரு வேளை உங்கள் வீட்டில் இதை விட பெரிய விருந்துகள் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி சமைச்சு வச்சுட்டு வந்துருக்குறேன், என்வி இருக்குலாம் சொல்லுவீங்க. அதனால் அதை நீங்கள் அப்புறமா போய் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் இரவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இல்லை நீங்கள் சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போய் வீட்டில் போய் நீ சாப்பிடுங்க. ஆக மொத்தம் நீங்கள் எல்லோரும் அதில் பங்கெடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அதை நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சில நேரங்களிலே சிலர் அவசர வேலை நிமித்தமாக சாப்பிடாமே போயிடுறாங்க. நான் அவங்களை கட்டாயப்படுத்துறதில்லை, வற்புறுத்துறதில்லை நான் அதை. ஏனென்றால் இதை விட அவருக்கு நல்ல ஆகாரம் இருக்கும் என்ற ஒரு கருத்தில் தான் நான் நினைக்கிறேன், தவிர நான் அதை தப்பாக எடுத்துக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல வருது ஒரு எளிய ஆகாரம் தான். ஒரு அன்பு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அன்பின் விருந்து என்று சொல்லலாம். ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு உணவு தயார் பண்ணியிருக்கிறோம். எளிமையானது தான், ஒன்றும் பெரிய கிராண்டாலாம் நான் செய்ய கிடையாது. ஆனாலும் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளும் என்பதை நான் வற்புறுத்தி சொல்கிறேன். இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக சொல்லும்படியாக எனக்கு கொடுத்த வார்த்தையை இன்றைக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த 2 வார காலமாக வாக்குத்தத்தத்தை பேஸ் பண்ணி வேண்டுமென்று கேட்பதெல்லாம் கொடுக்கப்படும். கடந்த 2 வாரமாக பார்த்தோம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், உங்களுக்கு வேண்டுமென்று கேட்பதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் 2 வாரமாக நீங்கள் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார், விசுவாசத்தோடு இருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்ல வருகிற வார்த்தை என்ன என்று பார்க்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு மூத்த ஒரு அப்போஸ்தலன், இயேசுனுடைய சீஷர்களில் ஒரு சீனியர். 12 சீஷர்களில் பேதுரு சீனியராக கருதப்படுகிறார், ஒரு மூத்த ஒரு அப்போஸ்தலர் அவர். அதனால தான் இந்த வேத புத்தகத்தை, வேதாகமம் என்கிற இந்த பைபிளை அமைக்கும் பொழுது 4 சுவிசேஷங்களை எழுதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிருபங்களை எழுதி, அப்போஸ்தலர் எழுதின இது பவுல் எழுதின நிருபங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி எழுதி பாருங்கள். அதுக்கப்புறமா யாக்கோபு, அவர் ஒரு சீஷர் தான், அவர் எழுதினதெல்லாம் எழுதி அதை வைத்து எங்கே எப்படி வைத்திருக்கிறாங்கன்றது நான் சொல்கிறேன். கடைசியாக பேதுரு எழுதினதை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு நான் சொல்ல வரேன், அந்த ஒழுங்குமுறைக்கு சொல்கிறேன். சரி, அப்படிப்பட்ட ஒரு மூத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதின நிருபம் என்று சொல்லும் பொழுது அங்கே அதிலே தொடக்கத்திலே சொல்லப்பட்டிருக்குது, வாசிக்க வேண்டாம். பொதுவாக பவுல் எழுதின நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை, ஊரை குறிப்பிட்டவர் எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு, ரோமாபுரியில் உள்ள சபையாருக்கு என்று நான் பார்க்குறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இங்கே பேதுரு எழுதின இந்த நிருபத்தை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக என்று சொல்லப்பட்டு அப்படின்னு சொன்னால், அவர் வாழ்ந்த பொழுது, அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இயேசுவை பின்பற்றின கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் பின்னாட்களிலே வாழப்போகிற அனைவருக்கும் ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிருபம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேணால் பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்க அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின, பார்க்கல நீங்கள் என்ன போட்டிருக்கு, முதல் அதிகாரத்துக்கு மேலே பாருங்கள், எழுதின பொதுவான நிருபம்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட்டு போயிருக்காரு அவர். இன்னும் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது இது நமக்கும் என்று நான் சொல்லுவேன். நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு பின்னால் வருவதற்கும் என்றதான் அர்த்தம் இது. ஏன் இதை இப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், சில நேரங்களிலே இப்போ அந்த சங்கீத தியானத்தில் பிரதர் சொன்னது மாதிரி பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு, புதிய ஏற்பாடுன்றதும் அதே மாதிரி என்னிட்ட ஒருத்தர் இப்படி பேசினார். அது என்னால் இது இன்னும் மறக்க முடியல. இங்கே இல்லை, நம்ம சபையில் இல்லை. நீங்கள் எதை சொன்னாலும் உடனே யாராக இருக்கும், யார் ஒன்று யோசிப்பீங்க. அதனால தான் நான் அதை உடனே சொல்லிடுறது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அவர் கேட்ட கேள்வி என்ன கேட்டார், நான் கலாத்தியரில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அவருக்கு ஆலோசனை புத்திமதியாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே பார் பிரதர், இது இப்படிலாம் வசனம் போட்டிருக்கேன். அவர் டக்குன்னு என்ன சொன்னேன், அது யாருக்கு சொல்லிருக்கேன், அது கலாத்தியருக்கு சொல்லிருக்கு அப்படின்ட்டார். அது என்ன இவருக்கு இல்லையா, எப்படி இருக்குது, ஐயோ அப்படி பார்க்க இந்த பைபிளில் நமக்கு இல்லை. என்னங்க இது, இவங்களுக்கெல்லாம் பேச தெரியுதுன்னு பேசுகிறாங்களா, இப்படிலாம் இருக்கிறாங்க. அதனால தான் நான் இந்த இவ்வளோ தூரத்துக்கு அதை நான் விரிவாக சொல்கிறேன். அப்போ பேதுரு எழுதின பொதுவான நிருபம், எங்கே அந்த காலத்தில் யாருக்கோ எழுதிட்டு போனதில்லை. சரி, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்லி முடிக்கிறாரு? 2 நிருபம் எழுதியிருக்காரு. பேதுரு எழுதின முதலாவது நிருபம், 2வது நிருபன்றதுல தான், இப்போ 2வது நிருபத்தில் தான் பார்த்தோம். அதில் ஒரு வசனத்தை பார்க்கும்போது கடைசியாக அதுதான் கடைசி வார்த்தை. இது என்ன சொல்லி முடிக்கிறாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கவனிங்க, இன்றைக்கு இந்த செய்திக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, இது நாங்கள் தினசரி காலை ஜெபத்தில் தினமும் நாங்கள் இந்த என்ன சொல்கிறது வருஷ கிரமமாக வாசித்து கொண்டு வந்து இருக்கிற வேத பகுதியில் இது நேற்றையோடு முடிஞ்சிச்சு. இது ஆமாம், இன்றைக்கு நாங்கள் வாசிக்க நேரம் இல்லை, நேற்றையோடு இது முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கு நாங்கள் கால ஜெபத்தில் யோவான் எழுதின முதல் நிருபம் தான் படிப்போம். கவனி, நான் சொல்ல வருகிறது, இப்படி நாங்கள் தொடர்ந்து படித்து வருகிற வேத பகுதியில் இந்த வசனத்தை படித்து முடித்த உடனே நான் அதை பற்றி யோசிக்கல, ஆனால் என்னை கவர்ந்தது தான். சரி, இன்றைக்கு என்ன ஆண்டவர் சொல்ல போகிறார் என்று தான் நான் ரொம்பவும் அதற்காக காத்திருந்தேன். வேறு ஏதாவது புதிதாக சபைக்கு இது ஏற்றதாக, உங்களுக்கு பிரயோஜனமாக, இந்த சபைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். அடிக்கடி நான் உங்களுக்கு சொன்னது போல், எதை வேண்டும்னாலும் எதை குறித்து வேண்டும்னாலும் பேசுங்கன்னு சொன்னாக்கா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட பேசிட்டு போயிடுவேன்.
அது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பிரயோஜனமானதை போதிக்கணும், உங்களுக்கு பிரயோஜனமானதை சொல்லணும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அதனால தான் எப்பொழுதுமே நான் அந்த மெசேஜ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் அவளை சீக்கிரமாக அவர் முடிவு வர மாட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு உறுதிப்பாடு என்ன, வளருங்கள், வளரணும். நம்முடைய சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னங்க நாங்களாம் வளர்ந்து என்னங்க எத்தனை வருஷம் ஆகிட்டு இருக்கு, என்ன வளருங்கன்றாங்க. அதாவது நீங்கள் உடலில் சரீரத்தில் வளர்ந்துட்டீங்க, சரீர பிரகாரமாக நிறைய பேர் வயசு ஆகிடுச்சு. சில பேருக்கு 20 இருந்தவங்க 30 ஆகிட்டாங்க, 30 இருந்தவங்க 40 ஆகிட்டாங்க, 40 இருந்தவங்க 50 ஆகிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறீங்க, அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் வயசு தான் ஆகிட்டு இருக்கிறத தவிர ஆண்டவர் நினைத்து விரும்பி எதிர்பார்க்கறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில், குறிப்பாக அந்த வார்த்தையை பாருங்கள், அவரை அறிகிற அறிவிலும் நம்ம வளரணும். வளருங்க, நல்லது. வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் வளர்றீங்க, படிப்பில் வளர்றீங்க, சம்பாதிக்கிறதுல வளர்றீங்க, வசதியில் வளர்றீங்க, உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கிறது, நல்லது. அந்த வளர்ச்சியை சொல்லலை, அந்த வளர்ச்சியும் தேவைதான். ஆனால் அதற்குத்தான் இன்றைக்கு அதிகமாக முக்கியத்துவம் அநேகர் கொடுக்குறாங்க. எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவில வளரணும். நீங்கள் என்ன இது, இது என்ன இது, நம்ம எதில் வளர்கிறோம்? இப்படி ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நம்ம சினிமாவுக்கு போயிடக்கூடாது, கருத்தை மட்டும் எடுத்துப்போம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். இன்றைக்கி நிறைய பேர் சில பேர் வளர்ந்துருக்குறாங்க, சில பேர் அறிவில் வளரல. அதனால தான் சண்டை வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது எல்லாரும் கேட்குற கேள்வி, நான் இதுமாதிரிலாம் கேட்டதே இல்லைன்னு யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்லணும்ல. உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அப்படின்னு எல்லாரும் கேட்குறோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நான் இது மாதிரி கேட்டதே இல்லைன்னு சொல்கிறவங்க இருந்தால் கை தூக்குங்க, நாங்கள் ப்ரைஸ் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைங்களையோ, உங்கள் வீட்டில் உள்ளவங்களையோ, குடும்பத்தில் உள்ளவங்களையோ, நண்பர்களையோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, எங்கேயோ பழகிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது உங்கள் மனசுக்கு ஒரு வருத்தம் வரும் பொழுது, நான் சொல்கிறது என்ன, உங்கள் மனசை யாராவது கோபப்படுத்தும் பொழுது, உங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது டக்குன்னு வர வார்த்தை என்னது, உனக்கு எதாவது கொஞ்சமாவது உனக்கு எதாவது அறிவு இருக்குதா? அப்படி தானே பேசுகிறோம் நம்ம. யாருக்கு தான் அறிவு இல்லை சொல்லுங்கள்? என்னன்னு தெரியல, அந்த வார்த்தை வந்துடுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கேட்குறாங்களே அவங்களுக்கு அறிவு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது யாருக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொல்வது அதாவது டோட்டலாக இல்லைன்னு சொல்ல வரலைங்க, டோட்டலாக அறிவே இல்லைன்னு நான் சொல்ல வரல, அப்படி சொல்லலை, அப்படி நான் சொல்லலை. எல்லாருக்கும் அறிவு இருக்குங்க, எல்லாருக்குமே. நமக்கு என்ன அறிவு ஆண்டவர் கூட கடவுள் கொடுத்துருக்கிறாரு? என்னது? எல்லாத்துக்கும் 5 அறிவான், மனுஷனுக்கு மட்டும் எத்தனை அறிவான்? அப்புறம் என்னங்க அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க. என்னங்க கதையாக இருக்குது? நமக்கு 6 அறிவை கொடுத்துருக்காரு ஆண்டவர். 1 இல்லை 2 இல்லை, நமக்கு எத்தனை அறிவு இருக்கு? 6 அறிவு இருக்குது. அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லார்கிட்டையுமே அறிவு இருக்குன்றேன். இப்போவும் திருப்பி சொல்கிறேன், உங்களை எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. புரியுதா? அப்புறம் ஏங்க அப்படி கேட்குறீங்க? நான் கேட்கல, ஆனால் பேதுரு சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு காரியம் சொல்கிறேன். உங்களுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவில் குறைந்து இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அதையும் நான் சொன்னால் உங்களுக்கு கோச்சிப்பீங்க. ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லை அப்படின்னு வச்சிங்களா? ஐயோ, அப்படி இல்லைன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? அதனால் நான் அதையும் சொல்ல முடியாது இப்போ. அதனால் பேதுரு அழகாக எழுதுகிறாரு, அவரை அறிகிற அறிவில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு சொல்லலை ஐயா, அறிவு இருக்குது. அந்த அறிவில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். இப்போ நிறைய பேருக்கு அறிவு இருக்குது. எதோட இருக்குது? இயேசு ஒரு தெய்வம், நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு அறிவு. இயேசுநாதர் நல்லவர், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக உயிரை கொடுத்தவர். இதெல்லாம் அவரை பற்றி அறிந்திருக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். இயேசு நிறைய அற்புதங்களை செய்கிறவர், மரித்து உயிர் தெழுந்தவர், மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினவர்.
என்னது இதெல்லாம்? என்னது? இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறாங்களா இல்லையா? அறிந்திருக்கிறாங்க. இன்னும் மதம் பேசுகிறேன். இன்றைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட, நாத்திகள் கூட இயேசுவை அறிந்திருக்கிறாங்க. எப்படின்னு கேளுங்க. அவங்க அதை அறிந்திருக்கிறதுனால தான் இடக்கு மடக்கான கேள்விகளை கேட்டு நம்மளை மடக்கிறாங்க. அதுதான் தெரியுது அவங்களுக்கு. அதான் அந்த அறிவை நான் சொல்கிறேன். அவங்க என்ன அறிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னா, இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இயேசு அதில் மறிக்கலை. இப்போ பாருங்களேன், இஸ்லாமியர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, இயேசு சிலுவையில் மறிக்க கிடையாது, அவர் உயிர் போகிறதுக்குள்ளரே கொண்டுட்டு போய் அங்கே கடலில் வச்சுவிட்டாங்க, அப்புறம் மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் உயிரோடு எழுந்துட்டார். இது எப்படி இருக்குது? இப்போ புரியுது அவங்களுக்கு? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அறிந்திருக்கிறார்கள் நான் சொல்ல வரேன். எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க, தப்பாக அறிந்து வச்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இது போல் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. என்னது பைபிளில் அப்படி போட்டிருக்கு, கானானிய ஸ்திரிக்கு ஏன் உங்கள் தெய்வன்றீங்க, இன்னும் இயேசு ரொம்ப இறக்கம் உள்ளவருங்க, நான் செய்யவே மாட்டேன்னு சொல்கிறாரு. என்னை பார்த்து ஒரு இதெல்லாம் உலகத்தான் கேட்ட கேள்வியை தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? பைபிளில் கானானிய ஸ்திரின்னு இருந்தால் தன் மகளுக்கு பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசுவிட்டு வந்து முறையிடும்போது இயேசு சொல்கிறாரு, நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்களுக்கு செய்தி கொடுத்துட்டேன். இதை மேலோட்டமாக படித்த ஒரு உலகத்தார் என்ன கேட்குறாங்க, என்ன உங்கள் தெய்வம் என்னமோ எல்லாருக்கும் தெய்வம், இவர் என்ன பாரபட்சம் பார்க்குறாரு, இவர் என்ன வித்தியாசம் பார்க்குறாரு அப்படிலாம் என்ன கேட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? சரி, என்ன சொல்கிறேன்னா, அப்போ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. அப்போ எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னா, இயேசுவை தெய்வம்னு தெரிஞ்சிக்கல, அப்புறம் என்னங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இயேசுவை பற்றி குறை சொல்கிறதுக்கு அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? இது இயேசுநாதர் உயிரோடு இருக்கும் பொழுதே நடந்த காரியம். இது பைபிளில் எழுதியிருக்குது. அவர் பேசும் பொழுது அவர் பேச்சிலே அகப்படுத்தும் வண்ணமாக அங்கே ஆட்களை வேவு பார்க்க அனுப்பியிருக்கிறான்னு பைபிளில் வசனம் இருக்குதுங்க. எதையாவது அவர் பேசும்போது பேச்சில் அவர் எப்படியாவது பிடிச்சணும்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து இயேசுநாதர் பேசுகிறது கேட்க போனாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ சொல்லுங்கள். அப்போ இயேசு பேசுகிறத கேட்க போல இயேசு வாயிலேருந்து என்ன குற்றம் வரும், குறையா என்ன சொல்லுவார், அதை வச்சு ஒரு மாட்டேன். ஆனால் யார்கிட்டையும் ஒரு மாட்டலன்றது வேறு விஷயம். இது போல் இந்த உலகத்தில் இன்றைக்கும் இப்பொழுதும் அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். இதில் இருந்து நம்ம கொஞ்சம் ஒரு படி கூடுதலாக வந்திருக்கிறோம். நீங்களும் ஆண்டவரை என்ன செய்திருக்கீங்க? அறிந்திருக்கிறபடியினால தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதே சமயம் என்ன செய்யணும்? பேதுரு சொல்கிறாரு, அவரை அறிகிற அறிவில வளரணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவரை குறித்து தெரிந்திருப்பது வேறு, அவரை புரிந்திருப்பது வேறு. கவனிக்கிறீங்களான்னு தெரியல. சில பேர் அதுக்குள்ளரே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி இங்கே பாருங்கள், அவர் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நீங்கள் கீழே குனிஞ்சாலே அது நான் இப்போ சொல்லக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். கவனிங்க. நிறைய பேரை தெரியும், என்ன உங்களுக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் எத்தனை பேர் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க? தெரிஞ்சு வச்சுக்கிறத விட நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய சொந்தமாக இருக்கட்டும், உங்கள் சொந்த உறவாக இருக்கட்டும், நீ யாரையாக இருந்தாலும் சரி. எனக்கு பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவர் தெரியுமே அப்படின்வாங்க. ஆமாம் தெரியும், அவரை பற்றி உனக்கு புரியுமா? ஒரு முறை எனக்கு பள்ளியில் ஒரு வாத்தியார், அவர் எப்பயுமே ஜோக் அடித்து பாடம் நடத்துவார். அப்போ அவர் சொன்னார், அது எனக்கு ஞாபகத்து வருது. ஹைஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு வந்து ஜவஹர்லால் நேருவை ரொம்ப 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 தெரியும்னார் பாரு. நாங்கள்லாம் அப்படியே ஒரு முகத்தை அப்படி பார்க்குறோம். அப்படி சொல்லிவிட்டு அப்படி அடுத்தது எப்படி முடிக்கிறார் பாருங்க, எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப அவர் தெரியும், எனக்கு ஜவஹர்லால் நேருன்னாரு. அது நேரே தெரியுனாரு. நாங்கள்லாம் நிஜமாக நடந்ததை சொல்கிறேங்க. படி பார்த்தோம். அவர் சொன்னார், என்ன தான் அவருக்கு தெரியாதுன்னாரு. எப்படி இருக்குது? அவர் இவருக்கு அது உண்மை தானே?
இப்போ இப்போ இருக்கிற பிரதமர் மந்திரியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களை கேட்குறேன், உங்களை அவருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. இதானே உண்மை. அதுபோல தான் நிறைய பேர் ஆண்டவரை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, நம்மளுடைய உறவுக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம சபைக்குள்ளே வருவோம், நம்மளுடைய குடும்பமாக இருக்கட்டும், புரியுதுங்களா, நம்ம சபையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்கு தெரிஞ்சவருங்க, இப்படி சொல்கிறது பார்த்துருப்பீங்க. அவர் யாருங்க? அவர் எனக்கு தெரிஞ்சவங்கன்றங்க. ரைட், உனக்கு அவங்க தெரிஞ்சவங்க தான். ஆனால் அவங்களுடைய மனசை நீங்கள் புரிஞ்சவங்களா? கிடையாது. ஒரு சிலரை தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஒருவரை தெரிந்து கொள்வதை விட அவரை பற்றி புரிந்து கொள்வதனால்தான் உங்களுடைய உறவு நீடிக்கும், உங்களுடைய உறவு நிலைச்சிருக்கும். உங்களுடைய குடும்ப உறவாக இருக்கட்டும், உங்களுடைய நட்பு வட்டாரமாக இருக்கிற மற்ற உறவாக இருக்கட்டும், ஒருத்தரை நம்ம புரிந்து வைத்திருந்தால் அந்த உறவு, அந்த அன்பு நிலைச்சிருக்கும், நீடித்திருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக உறவுகளும் சரி, நட்புகளும் சரி, குடும்ப உறவுகளும் சரி, சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததினால தான் பிரிவுகளும் பிளவுகளும் ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறல, ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. நீ யாருன்னு தெரியும், என்ன யாரும் தெரியும், அதை தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொன்னேன். அப்போ புரிஞ்சுக்கிறதுனா என்ன என்று சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மனசை புரிஞ்சிக்கணும், அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சிருக்கணும், அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிஞ்சிக்கணும், அவங்களுடைய விருப்பத்தை புரிஞ்சிக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சு வச்சுருக்கணும் சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களால் ஆன மட்டும், உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு சிலரை நீங்கள் புரிஞ்சு வச்சு தான் இருக்கீங்கன்றதில் சந்தேகமே இல்லை. அதையும் நான் உங்களுக்கு குறைச்சி மதிப்பிடலை. எல்லாரையும் புரிஞ்சிக்கலன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் எங்கே வரேன் அப்படின்னா, இங்கே நான் வாசித்தோம், அவரை அறிகிற அறிவிலே வளருங்கன்னு சொல்லிருக்கு பாருங்க. அப்படி இந்த புரிந்து கொள்ளுதல் என்பதில் நம்ம இன்னும் வளரணுமே தவிர, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ புரிஞ்சுக்கிட்டோன்னு வாழறதில்ல வாழ்க்கை. அதான் பிரச்சனையே இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறீங்க? நீங்கள் நிறைய பேர் திருமணமானவங்க இருக்கீங்க, இப்போ திருமணமாகி வயதானவங்க இருக்கீங்க, வயது குறைவாகவும் இருக்கீங்க, திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கீங்க. நான் திருமணம் ஆனவர்களுக்கு நான் பேசுகிறேன். நீங்கள் திருமணமாகி 60-70 ஆண்டுகளை கடந்தவராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன்னா, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் புருஷனாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பிள்ளையாக இருக்கட்டும், 100க்கு 100% அவங்கள நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொய்யா தான் இருக்கும். ஒரு வேளை என் கேள்விக்கு பதில் சொல்கிறன்றதுக்காக என்ன பண்ணலாம், தெரியுங்கன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன்னாக்கா அப்புறம் நடிப்பாங்க. என்ன சொல்ல வருகிறேன்னா, கடினம் என்று நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அனுபவ ரீதியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கவனிங்க, ஒருத்தரை பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கு முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா, காலம் செல்ல செல்ல, நாட்கள் கடந்து போக போக, வயது ஆக ஆக, இன்னும் சில காரியங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், இன்னும் சில காரியங்களை புரிந்து கொண்டு வருகிறோம். இப்போ தான் புரியுது அவரை பற்றி என்னன்னு. சில ஆண்டுகள் கழித்து தான் அவங்க மனசில் என்ன இருக்குன்றது புரியுது. அப்போ இது வரைக்கும் என்ன புரியுது அவங்களுக்கு? யோசித்து பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், அவரை புரிஞ்சிக்கவே முடியலன்னுவாங்க சில பேர். எனக்கு இப்போ தாங்க புரியுது, இத்தனை வருஷம் கழித்து அவரை இன்னும் புரிஞ்சிக்கவே முடியலைங்க, இப்போவும் அவர் இப்படிலாம் நினைக்கிறாருன்றது இப்போ தாங்க புரியுதுன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த புரிந்து கொள்ளுதலை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. எல்லாம் புரிஞ்சிச்சுலாம் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. யாரும் யாரையும் முழுசாக புரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. இவர் பவுல் எழுதுகிறாரு, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தா, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம்,
ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டீங்கன்னா சுவிசேஷம் சொல்லணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், அப்புறம் நியாயத்தீர்ப்பு, இதெல்லாமே சத்தியங்கள் அடங்கின. அவ்வளோதான், இவ்வளோதான். இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதையே திருப்பி திருப்பி போடாமல், அங்கே இருக்கு பாருங்க வசனம், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் என்ன செய்யணும்? பூரணராகும்படி கடந்து போகணும்னு என்ன அர்த்தம்? அப்போ இதை தாண்டி நம்ம இன்னும் வளர்ந்து போகணும். இன்றைக்கு அநேக அந்த ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை பற்றிய காரியங்களில் தான் பேதுரு எழுதுகிறார், அவரை அறிகிற அறிவில வளரும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டா சரியா போச்சா? ஞானஸ்நானம் எடுத்துட்டா சரியா போச்சா? சபைக்கு வந்துட்டா சரியா போச்சா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அந்த கட்டத்தில் தான் சில பேர் இருக்கிறாங்க. நம்ம முதலாவது அவரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது நீங்கள் வளருவீங்க, உங்கள் குடும்பம் வளரும், உங்கள் பிள்ளைகள் வளருவாங்க, உங்கள் வாழ்க்கை வளரும். அதாவது ஒரு ஔவையார் எழுதின ஒரு பாடல் என்று ஞாபகத்துக்கு வருகிறது. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர யார்? கோல்னா அரசர், ராஜா உயர்வார். இது அவங்க எழுதின ஒரு வார்த்தை. இது நல்ல ஒரு கருத்தை நான் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். இதை குறித்து கூட யாரோ இதை பேசும்போது சொன்னாங்க. அப்போ ஒரு உயர்வுக்கு என்ன அடிப்படை காரணம் என்று சொல்லும்போது ஆவியார் இது பாடியிருக்காங்க. இது உயர்ந்தாதான் அது உயரும். அப்போ ராஜா உயர்ந்திருக்கணும், ஆட்சி உயர்ந்திருக்கணும் என்று சொன்னால் இது முதல்ல உயரணும்ப்பா. வரப்பு உயர்ந்தாதானே தண்ணி உயரும். தண்ணி அதிகமாக நின்னா என்ன ஆகும்? நெல் நல்லா நின்று விளையும். நெல் நல்லா விளைஞ்சாதான் என்ன ஆகும்? குடி உயரணும். என்ன? குடிமக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் உயரும். அவங்களுடைய பொருளாதாரம் இருந்தால் தானே நீ வரி வசூல் பண்ணி நீ ஆட்சி நடத்த முடியும். அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது நியாயமானது, சரியானதுன்னு கூட தான். நான் இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் வருகிறேன். அப்போ நீங்கள் வளரணும் என்று பேதுரு எழுதுகிறார். இப்போ வளர்கிறதுக்கு என்னங்க செய்யணும்? நாங்கள் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும். இன்னொரு வசனத்தை நான் இதுக்கு இணையாக சொல்லி நான் கடந்து போகிறேன். நான் இன்னும் முடிக்கலை. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். கவனிங்க, அந்த வார்த்தையை பாருங்க. நம்ம வளரணும்னு பேதுரு சொன்னார். அவரை அறிகிற அறிவில் என்னங்க வளரணும்? இங்கே பார்க்குறோம். எதில் வளரணுமா? கிறிஸ்துவுக்குள். நல்லா பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரணும். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாவற்றிலையும் நம்ம வளரணும். கிறிஸ்துக்குள்ளற ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று அங்கே பேதுரு சொல்கிறார். இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? நீ எல்லாவற்றிலையும் வளரணும். பண்ண இதுதான் இவ்வளோதான்லாம் நீ லிமிட் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறது என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டுருக்கிறேன், சபைக்கு வரேன், அப்புறம் வேறு என்னங்க செய்யணும்? இங்கே பாருங்க, அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஓஹோ, இது என்ன? இது ஒரு பக்தியின் வாழ்க்கை, அவ்வளோதான். அதாவது அவங்க கடவுளுக்கு பக்தியாக இருக்கிறாங்க. வேறு என்னங்க செய்ய சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருடைய விசுவாசியின் நிலைமை என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை வரும், அதோடு சரி, அதுக்கப்புறம் போய் நம்ம ஜோலியை பார்க்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, இனிமேல் இது வேறு எப்போ பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டியான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கான். அப்பா, இன்னும் யாரையும் நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்லையா? என்னது, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏன்
ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கலாம், இது வேற சொல்லிகிட்டே முழுக்க ஞானஸ்தானம் முழுக்க. அப்பா அதையும் ஒரு வழியாக எடுத்தாச்சியா, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு அபிஷேகம் பேர்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு அபிஷேகம் எனக்கு வந்துச்சுங்க. அப்புறம் என்னங்க அடுத்தது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஒன்று, சரி வந்துடுறேங்க, எப்போ வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வந்தாச்சு. அப்புறம் என்னங்க, அவ்வளோதான். இவங்க நிலைமை என்னது, அவங்க பாட்டு வருவாங்க போவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, இதோட சரியாக போச்சு. மற்றதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. அப்புறம் இதை விட என்னங்க வேணும்னு, இதையும் தாண்டி இருக்குது. பேதுரு அங்கே எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்ப நீங்க வளரணும்னு சொன்னா முதல்ல வசனத்தின் மீது ஒரு வாஞ்சை இருக்கணும். இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவை அறிந்திருக்கீங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவரை பற்றி எல்லாம் தெரியுது தான். எத்தனை பேருக்கு அந்த வசனத்தின் மீது வாஞ்சை இருக்குது? நான் உங்களை கை தூக்க சொல்லலை, உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுடுறேன். எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் கை தூக்க வேண்டாம், எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் எழுந்து பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க? கை தூக்க சொல்லலைன்ட்டேன். கை தூக்குனா படிக்காதவர்கள்லாம் ஒலிக்கும். இப்போ நான் கை தூக்க சொல்லி படித்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உடனே கை தூக்கிடுவாங்க உற்சாகமாக. நான் படித்தேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த இன்றைக்கு படிக்காத வந்தவங்களுக்குலாம் மூஞ்சி செஞ்சிடும். அதனால தான் நான் வேண்டான்ட்டேன். நான் யாரையும் புண்படுத்தவோ காயப்படுத்தவோ எனக்கு அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. வாஞ்சை இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, வாஞ்சை உள்ளவங்க வசனத்தை படிப்பாங்க. நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். அப்போ வேதத்தை படிக்கிறதுல ஒரு வாஞ்சை இருக்கணுங்க. இருக்குதான்? அப்படி இருந்தால் நீங்கள் வளருவீங்க. நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பைபிள் கேட்டால் இங்கே தாங்க வச்சேன், அது போய் எங்கள் இதில் பாருப்பேன், அந்த அடுக்கலையில் பாரு, பறன் மேலே அங்கே வச்சேன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு எடுத்தேன் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க பைபிள் படித்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் நான் சொல்லலை. இப்போ ஒருத்தவங்க பைபிளை தேடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே தான் வச்சேன்னாக்கா இன்னும் தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றேன். நீ தினமும் படிக்கிறாளா இருந்தால் டக்குன்னு போய் எடுத்துருந்துடலாம். நான் நிறைய வீட்டுக்கு போய் பைபிளை கேட்டனா போய் தேடுவாங்க. போயிட்டு பைபிள் இருக்கும் எல்லார்ட்டையும், எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுக்கு என்ன காரணம், பைபிள் படித்து ரொம்ப நாளாக ஆச்சுன்னு அர்த்தம். எங்கே வளருது? பைபிள் வீட்டில் இருந்துட்டா போதுமா? நான் திரும்பவும் சொல்கிறேன், திருவசனமாகிய ஞானப்பால்னு சொல்லப்பட்டிருக்குங்க பாருங்க. அப்போ இந்த வளருவதற்கு வேதத்தை வாசிக்கணும்னு நான் சொல்ல வந்தேன். இப்போ வேத வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாஞ்சை உள்ளவர்களும் வளரணுன்ற விரும்புகிறவங்க தான் இன்றைக்கு இந்த நாளில் இன்னைக்கு நான் சொல்லலை, ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்பொழுது, ஆராதனைக்கு வரும்பொழுது, ஆலயத்தில் சொல்லப்படுகிற பிரசங்க நேரத்தில் செய்தி கொடுக்கும் பொழுது வேத புத்தகத்தில் இருந்து வேத வசனத்தை எடுத்து ஒரு போதகர் போதிக்கிறார் என்று சொன்னால் கண்ணு இமைக்காமல் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, அது வளர்கிறதுக்குரிய அடையாளம் அது. அப்போ வளரணும்னு விரும்புகிறவங்க என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவார், அடுத்தது என்ன சொல்லுவார், என்ன சொல்ல போகிறாரு, அதான் வாஞ்ச ஆரம்பிச்சிட்டாரா, மணி என்னாச்சு, சரி முடிக்கும்போது சொல்லு அப்படின்னு தலையை நட்டுக்க வேண்டியது. அதாவது பைபிள் படிக்கிற மாதிரி. இங்கேருந்து பார்த்தா நான் இன்னும் பைபிள் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. இங்கேருந்து பார்த்தா என்ன செய்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காது, எனக்கும் தெரியும். இதெல்லாம் ஏன் வெளிப்படுத்திக்கிட்டு விளம்பரப்படுத்தக்கூடாதுன்றது தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு நல்லது இல்லை. இன்றைக்கி சொல்கிற வார்த்தையை கவனித்து கேளுங்க. ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வளரணுன்னா அந்த வாஞ்சை வேணும். வாஞ்சை உள்ளவங்க என்ன செய்வாங்க,
வசனத்தின் மீது விருப்பம் உள்ளவங்க வசனத்தையும் வாசிப்பாங்க, அதோடு நின்றுட மாட்டாங்க. வாசிக்கும்போது நிறைய காரியங்கள் விளங்காது, புரியாது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. அதனால் ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க. என்ன எதிர்பார்ப்போடு வருவாங்க? நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். வரும்பொழுதே அவர்கள் வீட்டில் இரவோ காலையோ ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை கொடுங்கப்பான்னு நினச்சிட்டு வேண்டிட்டு வருவாங்களாம். என்கிட்ட முடிஞ்ச பிற்பாடு வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோட பேசினார், எனக்காக பேசினார், எனக்கு நான் நினச்சி கேட்டு வந்ததுக்காகவே அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது என்று சொல்லும் பொழுது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். என்னுடைய சந்தோஷத்தை நான் சொல்லலை, நான் சொல்ல வருவது வாஞ்சை. அப்போ அந்த கேட்கணுன்ற வாஞ்சையோடு வரவங்க தான் இன்றைக்கு இங்கே சொல்லப்படுகிற சத்தியத்தை, இந்த பிரசங்கத்தை கேட்பாங்க. இப்போ இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன சொல்ல போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு உள்ளவங்க தான் இப்போ நான் பேசுகிறத கவனிப்பாங்கன்னு சொல்கிறேன். புரியுதா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் கடமைக்கேன்னு வந்து உட்காந்துட்டு போகணும், ஏன் என்ன வரலன்னு கேட்பாங்க. அக்கம் பக்கத்தில் இவர் ஃபோன் அடித்து கேட்பார், ஏன் சபைக்கு வரலன்னுவார். இந்த மாதிரி பல காரணங்கள் நிமித்தம் சில பேர் வருவாங்க, நான் உங்களை சொல்லலை. அப்படி வரவங்க என்ன செய்வாங்க? கடமையேன்னு உட்காந்துட்டு எப்போ முடியும், பக்கத்தில் ஒன்று மணி என்ன, இவர் எப்போ முடிப்பார், சீக்கிரம் முடிச்சு வார, ஏன்னா வளவலன்னு பேசிகிட்டு இருக்காரு இவர், எவ்வளோ நேரமாக இதையே பேசிகிட்டு இருப்பார். இது என்னது? நான் யாரையும் குறை சொல்ல வரல. நான் சிலரை நான் பார்த்துருக்குறேன், நம்ம சபையில் சொல்கிறேன். சிலரை சில நேரங்களிலே நான் சீக்கிரமாக சில பிரசங்கத்தை முடிச்சிடுறேன் பாருங்களேன். சொல்கிறேன், என்னங்க சீக்கிரமாக முடிச்சு, என்னப்பா ரொம்ப நேரம் பேசுகிறோம், ரொம்ப நேரமாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, சரி அதுக்காக நீ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு தான் பார்ப்பேன்னு நான் ஒரு ட்ரையலில் தான் செஞ்சேன்னுவேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்லைங்க, ஒரு பிரசங்கம் கேட்ட மாதிரியே இல்லைங்க, ஒரு ரொம்ப நேரம் நீங்கள் பிரசங்கம் பண்ணி அது கேட்டால் தான் எனக்கு ஒரு முழுசாக கேட்டது போல் இருக்குது, இது என்னமோ அப்போ அரை வயிற்றுக்கு ஒரு பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டது போல் இருக்குங்கன்றாங்க. இது என்ன அர்த்தம்? வாஞ்சை. சில பேர் வெளியில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப சுருக்கமாக அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்களேன்னு. நான் சில நேரங்கள் அப்படி செய்தது உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அதிக நேரம் பேசுகிறது தான் வழக்கம். அதிக நேரம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் தவிர குறைஞ்ச நேரத்தில் பேசுறது ரொம்ப குறைவு. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், செய்தி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க கேட்கறதுன்னா, ஏன் சீக்கிரம் முடிச்சிடக்கூடாதா, ஏன் அரை மணி நேரத்தில் முடிச்சிடக்கூடாதா? வாஞ்சை உள்ள ஆத்துமா, தவணை உள்ள ஆத்துமா அப்படி சொல்லாது. நான் சொல்கிறேன், நேரம் அதிகமாகிறது என்பது ஒரு சங்கடமான ஒரு காரியம்தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக நாள் முழுக்க பேசிகிட்டு இருக்கணும், உட்காந்துருக்கணும், கேட்கணும்னு நான் சொல்ல வரலை. அதே சமயத்தில் சில நேரங்களிலே சில வார்த்தைகள் நம்ம கூட ஆண்டவர் இடைப்படும் போது சொல்லும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்போது அதை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை அனுசரித்து போகிறது தான் அந்த வளருகின்ற ஆத்மாவுடைய வாஞ்சியாக இருக்கும். மற்றவங்களாம் என்ன செய்வாங்க, சில பேர் முறுமுறுத்திட்டே உட்காந்துருப்பார். இப்போ முடிப்பேன், என்ன பண்ணணும், என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறது, முன்னு முடியுது, இல்லை கவனிக்கவே மாட்டாங்க. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், எத்தனை பேர் இதை கவனிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது, அது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வாஞ்சையாக இருக்கணும். எதன் மீது? வசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இதெல்லாம் அழுக்காது, இதெல்லாம் போரே அடிக்காது. நான் பெருமைக்காக சொல்லலை, அதனால தான் நிறைய காரியத்தை சொல்கிறதும் கிடையாது. எத்தனை பேர் என்னுடைய இங்கே கொடுக்கப்படுகிற செய்திகளை வெளியில் கேட்டுட்டு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுங்க, எனக்கு அது பிரயோஜனமாக, நான் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க கேட்குறாங்கன்றது எனக்கே தெரியாது, நான் யாரையும் போய் விசாரிக்கிறதும் கிடையாது, நான் அதை எடுத்து வச்சுட்டு பார்க்குறதும் கிடையாது. எத்தனை பேர் பார்த்தேன், இவங்க தான் சொல்லுவாங்க இத்தனை பேர் வியூஸ் வந்திருக்குன்னு. சரி, யாராவது பார்க்கட்டும், நான் அதில் அதிகமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நான் அது வெறுக்கிறேன்னு சொல்லலை, என்னுடைய நாட்டம் அதில் இல்லை. சரி, பார்க்குறவங்க பார்க்கட்டும், கேட்குறவங்க, எப்படி தான் நம்ம இருக்கிறோம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இங்கே உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கலேன்றது தான் என் வருத்தமாக இருக்குது. இங்கே நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க, அவங்கவுங்க யூடியூப்லேயும் அதையும் பார்த்துட்டு எனக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த வார்த்தை என் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு, புரோஜனமாக இருந்துச்சு, நான் இன்றைக்கி என்னன்னு தற்செயலாக நான் வந்தது பார்த்தோன்னு எத்தனையோ காரியங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்ததை நான் சொல்கிறேன்னு தவிர, நான் ஏதோ பெரிய அறிவாளியாக புத்திசாலித்தனமாக அழகாக பேசிக்க ஒரு பிரசங்கியார் நான் சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். எப்பொழுதுமே அருகில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், நம்ம சொந்த பந்தம் அத்தனையுமே சொல்கிறேன், எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்காது தான். இயேசுவே சொல்லியிருக்காரு, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சொந்த ஊரில் கனம் பண்ண மாட்டாங்க, கனவீனப்படுவாங்க, அடுத்த ஊரில் தான் மதிப்பு இருக்கும். அது இயல்பு.
அதே போல் தான் என்ன தான் நான் சுட்டு விட்டு போட்டாலும் இது பார்த்தே இது வந்து நீங்கள் என்னது இந்த முகத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போனது, இந்த குரலை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு இல்லை சொல்கிறீங்க. அதனால் புதுசாக யாராவது வந்து பேசுனா ஒரு உற்சாகம் இருக்க தான் செய்கிறது இல்லையா. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க சொல்ல காரணம் என்ன என்று சொன்னால் அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு மட்டும்தானா, நிறைய காரியங்களுக்கு இது பொருந்தும். இது சொல்கிறேன், நான் சமயம் வரும்போது சொல்கிறேன். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு ஏதுவாக நீங்கள் உங்களுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது என்றதை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். தினமும் வேதம் வாசிக்கணும். வேத வாசிப்பில் வளருங்கன்னு சொல்கிறேன். நான் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பைபிள் படின்னு நானும் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். படித்தவங்களே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன படித்தவங்கன்னு கேட்குறீங்களா? அதாவது ஏற்கனவே பைபிள் படித்து முடித்தவங்களே திரும்பவும் இந்த வருஷம் படித்து முடிச்சிடுறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் படித்தவங்கன்னு நான் சொல்லும் பொழுது குறைவாக ஒரு பள்ளி படிப்பு படித்தவர்களெல்லாம் இன்றைக்கு வேதாகமத்தை படித்து முடிச்சிட்டாங்க, முழு வேதாகமத்தை. இன்றைக்கு நான் பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறவங்க 1 அல்ல 2 அல்ல 3 பட்டங்கள்லாம் பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. என்ன, நான் பிஜி போஸ்ட் கிராஜுவேட்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு பெரிய பெரிய பட்டங்கள் படித்தவர்கள் கூட ஒரே ஒரு முறை கூட ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்தேன்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அப்படி படிச்சுட்டா நான் பைபிள் படிச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வளரும்படி வசனத்தின் மீது வாஞ்சியாயிருங்க. அப்போ நீங்கள் வளருவீங்க. நான் ஒரு பழமொழி சொன்னது போல், இதில் வளர்ந்தீங்கன்னா உன் குடும்பம் வளரும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரும், எல்லாவற்றையும் நீ வளர முடியும். நம்ம என்ன படித்தோம் அங்கே எபேசியரில்? எப்படி நம்ம வளரணுமா? கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாகன்றது. அப்போ எல்லாவற்றையும் சொல்லும்போது பைபிள் படிக்கிறதுல மட்டும் நான் சொல்ல, ஜெபம் பண்ணுறதுலையும் சரி, ஜெபத்தில் வளரணும். எல்லோரும் ஜெபிக்கிறீங்க, அது என்ன ஜெபத்தில் நாங்கள் வளர்றது சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோன்னா அடுத்தாப்பில் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கணும். 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க 15 நிமிஷம் ஜெபிக்கணும். 15 நிமிஷம் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க அரை மணி நேரம் ஜெபிக்கணும். நான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் 1 மணி நேரம் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கணும். இதான் வளர்ச்சி. இன்றைக்கு நிறைய பேர் ஜெப வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம சொல்லுவோம், இப்போ சீக்கிரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. அதே போல் இன்றைக்கு ஜெப வாழ்க்கையில் நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருந்தாக்கா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி அப்படியே கண்ணை சோதரம் கண்ணை மூடிட்டே சொல்லியாச்சு சோத்திரம், கண்ணை திறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஜெபம். இது என்னங்க வளர்ச்சி இருக்கும்? இது வளர்ச்சியா? எல்லாவற்றிலையும் வளரும்படியாக உன் ஜெப வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்குதா? இத்தனை ஆண்டு காலமாக இந்த சபையில் விசுவாசியாக இருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களாக இருக்கீங்க. உன்னோட ஜெப வாழ்க்கை வளர்ந்துருக்கிறதா? வேத வாசிப்பில் ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தாங்க, இப்போலாம் 2 அதிகாரம் படிக்கிறேங்க, இதுக்குன்னு 2 படிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கு 5 10 படிக்கிறேங்கன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் காலண்டரில் இருக்கிற வசனத்தை நம்ம சபையில் காலண்டர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துட்றோம். ஓடுற ஓட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன தேதி 15, சரி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை நல்லா தான் இருக்குது வசனம், ஒரு சோத்திரம் சரியாக போச்சு. என்னது? பைபிள் படித்தாச்சு. பைபிளில் இருக்கிற வசனம் தானே, இதுவும் வசனம் தானே. வசனத்தை படிச்சுட்டோம், பைபிள் படிச்சிட்டோம். இது எப்படிங்க வளர முடியும்? நான் முன்னுடைய ஜபத்தையும் சொன்னேன், வேத வாசிப்பையும் சொல்கிறேன். நம்ம வளரணும். அப்போ எப்படி இருக்கீங்கன்றத உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுங்கன்றேன். நான் சொல்லலை, உங்களை குறித்து நான் தீர்ப்பு சொல்கிறது நான் யார்? வளர்ந்துருக்குறோமா? ஜபத்தில் வளர்ந்து இத்தனை வருஷமாக சபைக்கு வரீங்களே, உங்கள் ஜப வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கிறதா? ஜப வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கிறதா? வேத வாசிப்பில் வளர்ச்சி இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கிறதா? இப்படிலாம் வளராமல் இப்படி ஒரு வளர்ச்சி நீங்கள் தேடாமல் சபையை குறை சொல்லிட்டு உட்காந்தா என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள். ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சிலருடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 தீமோத்தேயு
முதல் அதிகாரம் 6-7. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து. கொஞ்சம் நிறுத்தி படிக்கலாம் இருங்க. இப்போது நம்ம சொன்னோம் பாருங்க, வளரணும், வளர்ச்சி அடையணும், கிறிஸ்துவை அறியணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், இப்படிலாம் ஒரு ஆண்டவர் நம்மளோட பேசிட்டு இருக்காரு இல்லையா? இப்படி இவைகளை சிலர் நோக்காமல், இதற்கெல்லாம் காது கொடுத்து கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாத ஜெபம்லாம், அதெல்லாம் நான் ஜெபம் பண்ணிடுவேன். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போயிடுறாங்க, சபையை விட்டு விலகி போயிடுறாங்க. படிங்க. தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அந்த பிள்ளைய அடக்கி உட்கார வைங்க. கீழே சண்டே கிளாஸ் விட்டுடுவாங்க. அங்கே இங்கே இப்படி ஓடிட்டு இருக்கிறது சரியில்லை. ஒன்றும் அமைதியாக உட்காரணும், இல்லைன்னா கீழே சண்டே கிளாஸ் நடக்குது பிள்ளைங்களுக்காக, அங்கே கொண்டு விட்டுருவாங்க. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாமல் இருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். பாருங்க, தாங்கள் சொல்லுகிறதோ தாங்கள் சாதிக்கிறது என்னதென்று தெரியல. அதை தான் சொல்ல வந்தேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கொண்டு வரேன். ஒரு ஜப வாழ்க்கையாக இருக்கட்டும், வேத வாசிப்பாக இருக்கட்டும், தனி ஜப வாழ்க்கையாக இருக்கட்டும், இன்னும் இருக்குது. இதில் நம்ம எதில் வளரணும்? விசுவாசத்தில். அதையும் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களில் வளர வேண்டிய நாம் அதில் ஒரு வளர்ச்சியை காணாமல், வளர்ச்சி அடையாமல், அதற்கு நம்ம முயற்சி கொடுக்காம, இங்கே பாருங்கள், தாங்கள் சொல்லுகிறதும் சாதிக்கிறதும் என்னதுன்னே தெரியாமல் என்னவோ ஆயிடணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் அங்கே என்ன போட்டிருக்குது? போதகராயிடணும். உடனே முன்னால் கூப்பிட்டு நிற்க வச்சு இவங்களை பேசுறதுக்கு அந்த செய்தி கொடுங்கன்னு சொல்லிடணும். இப்போ நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம். நான் இப்போ அவங்க சரியில்லையான்னு எனக்கு திருப்பி என்ன கேள்வி கேட்காதீங்க. முதல்ல நாம் என்ன சாதிக்கிறோம், நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம். நான் திரும்பியும் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நான் பேசிட்டு வருகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வசனத்தை தான் நான் சொல்கிறேன், நான் சொல்லலை. இதை பைபிளில் எழுதியிருக்கதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இது பவுல் எழுதுறாரு இல்லையா? தீமோத்தேயுக்கு சொல்கிறார், இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்குப்பா, ஜாக்கிரதையாக இருப்பேன்றாரு. இது இன்னும் இங்கேயும் இருக்குது, எங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. இது என்ன? அது இப்போ இவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு போட்டிருக்குது? போதகர்னு போட்டிருக்குது. போதகர்னு நான் பட்டத்தை சொல்லலை, பாஸ்டர், அந்த அர்த்தத்தில் நான் பேச வரல. அந்த அர்த்தம் தான் இருக்குது. நான் உடனே நான் அப்படி இல்லைங்கன்னுவாங்க. என்னங்க நாங்கள் பேசிடக்கூடாதான்னு. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். பேசணும் தான். எங்கே பேசணும்னு விருப்பம் உள்ளவங்க இங்கே பாருங்கள். நாம் முதல்ல பேசுவதற்கு வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு, அறிந்து கொண்டு, அனுபவமாக்கி, அதை தான் நம்ம போதிக்கணுமே தவிர, புரியுதா? நமக்கு 4 விஷயம் தெரியுதுன்றதுக்காக இங்கே சொல்கிற இடம் இந்த இடம் கிடையாது. அப்புறம் அது எந்த இடம்? அதுக்கும் நான் இடம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அப்போ நம்ம போதிப்பதற்கும் சொல்லுவதற்கும் ஏற்ற இடங்கள் பறந்து விரிந்தது, எங்கே பார்த்தாலும் பறந்து விரிந்து இருக்குது. எங்கே இருக்குது? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு இருக்குது. போய் தெருவா நின்று பிரசங்கம் பண்ணு. நீ பேசணும் தானே ஆசையாக இருக்கு, இயேசுவை பற்றி பேசு. இவர் தெருவாக போக மாட்டார், ஊராக போக மாட்டார். இந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு உட்காந்து இந்த மாதிரிலாம் ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணானாக்கா இவர் அப்படியே அழகாக சில மாதிரி விட்டு நிற்க வச்சு இந்த பேசுங்கன்னு சொல்லணுமா? இது என்னங்க? நீங்கள் தான் சொல்லுங்கள். இந்த நியாயப்பிரமாண போதகராக இருக்கணும் விரும்புகிறாங்க. முதல்ல நம்ம எங்கே இறங்கணும்? களத்தில் இறங்கணுங்க, புரியுதா? ஃபீல்டு ஒர்க்கு. முதல்ல ஃபீல்டில் போய் வேலை செய்யணும். போய் முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பரந்த வெளியில் சென்று, ஊராக தெருவாக சென்று இயேசுவை பற்றி நீங்கள் பேசுங்க, சொல்லுங்கள். அதுக்கு தடையே கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிங்க, போய் சொல்லுங்கள். அதை செய்ய வேண்டியதானே. இங்கே சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன். சரி, இப்போ நான் கேட்குறது இங்கே சபையை கேட்குறேன். இப்போ சபையில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்றேன். அதுக்கு சொல்வதற்கென்று ஆண்டவர் ஒரு போதகரை வச்சிருக்கிறார். அந்த சபையை நடத்துவதற்காகவும், மேய்ப்பதற்காகவும், ஆலோசனை கொடுப்பதற்காகவும் வச்சுருக்காரு இல்லையா? எனக்கு இங்கே கொடுக்கல, இங்கே என்ன இருக்குது? இதை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நீ என்ன கொடுக்க போகிற? நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமே இருக்குது.
நீ கற்றுக்கொண்டாதாங்க கொடுக்க முடியும். நீ கற்றுக்கொண்டிருக்கிறையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு வேளை நீ கற்றுக்கொண்டிருந்தா அது தெரியாதவங்கள்ட்ட போய் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். சரி ரைட்டு, நான் கற்றுக்கிட்டேங்கன்னு சொல்கிறேன், ரைட்டு. அப்போ யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நீ தெரியாதவங்க போய் சொல்லிக் கொடு. தெரிஞ்சவங்கள்ட்ட போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க? இருக்கேன் இங்கே தான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கேன், இங்கே நம்ம பேச போகிறோம். இவங்களுக்கு இது என்னது, இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். அது சரியில்லை. இது என்னாகமத்தில் இது பழைய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்குது. இது இந்த காலத்துலையும் இப்போ அது இவர் பவுல் அதை எழுதுறாரு பாருங்கள். என்னாகமும் 16ஆம் அதிகாரம். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 8-9. பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று, சபைக்கு முன்னாக நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், சபையில சபையிலிருந்து செய்ய வேண்டிய வேலைகளை பாருங்க, செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும். இது போல சபையில் செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்குது, உடன் ஊழியம் இருக்குது, உதவி ஊழியம் இருக்குது, இதெல்லாம் பைபிள் இருக்குது. இதெல்லாம் வேத ஒழுங்கின்படி செய்யப்படுகிற ஊழியங்கள். இதை தான் இது சில பேர் செய்ய மாட்டாங்க, செய்கிறது சில பேருக்கு பிடிக்காது. இதெல்லாம் கேட்டாக்க பண்ண வேலையா? நான் சொல்கிறேன் பண்ண வேலை தான்றேன். அதில் சந்த வேலை. ஏனென்றால் இங்கே வசனம் இருக்குது, நம்ம கர்த்தருடைய பண்ணையாக இருக்கிறோன்னு சொல்லியிருக்குது. இதை கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வேலையை கொச்சப்படுத்தாதீங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு திராணி இல்லையா, செய்யறதுக்கு மனசு பக்குவம் இல்லையா, செய்கிறவங்களை படித்து பேசுறது பாவம். அது உங்களுக்கு அந்த கிருபை இல்லை, உங்களுக்கு செய்யணுன்ற ஒரு சிந்தை இல்லை, அதை செய்யணுன்ற எண்ணத்தில் செய்கிறாங்க அவங்க. அதை நீ ஓடு, நீ அன்னடிச்சு கிடப்ப. அப்போ கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்கிறதுலாம் பண்ண வேலையா? யார் சொன்னது? நான் சொல்கிறேன், இது கர்த்தருடைய மாளிகையும் பண்ணையுமா இருக்கிற வசனமும் இருக்குது. ஆனால் நீ எந்த அர்த்தத்தை பேசுகிறது எனக்கு புரியுது. அங்கே படிங்க. அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இந்த மாதிரி இந்த சபையில இந்த செய்யற இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப அற்பமான காரியமா? இன்னைக்கு சில பேருக்கு சமைக்கிறதும் பாத்திரம் கழுவுறதெல்லாம் அற்பமாக நினைக்கிறாங்க. நாங்கள்லாம் பாத்திரம்லாம் கழுவ மாட்டோம், நாங்கள் இதில் தான் இதை மட்டும் தான் நாங்களாம் செய்வோம். இப்போ என்ன அர்த்தம் இது? நான் கேட்குறேன். எல்லா வேலையிலும் கர்த்தருடைய வேலைன்ற எண்ணம் இல்லாமல் இதில் என்ன பாகுபாடு, வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அந்த மனப்பக்குவம் இல்லை. அதனால் நான் யாரையும் குறித்து பேசுகிறது கிடையாது. என்னது இதெல்லாம் ஆண்டையாக பேசணும்னு நான் விட்டுறது. புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எந்த வேலையாக இருக்கட்டும்ங்க, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வீட்டில் இருக்க அத்தனை வேலையும் கர்த்தருக்காக செய்கிற கர்த்தருடைய வேலை இது. அப்போ அதை நீங்கள் கொச்சப்படுத்துகிறதும், அது வித்தியாசப்படுத்துகிறதும், வேறுபடுத்துகிறதும், அது விகற்பமாக பேசுகிறதும், அதை வேறு விதமாக தூண்டி விட்டு செய்கிறவங்களையும். அப்போ என்ன இது? அதெல்லாம் எனக்கு மைக்கில் சொல்ல நான் விரும்பலை. ரொம்ப பழமொழியெல்லாம் நிறைய இருக்குங்க, மேயற மாடு அதுமாதிரி நிறைய இருக்குங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. இப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க செய்யாத அடுத்தவங்க செய்யக்கூடாது, அதான் அங்கே என்னங்க. நான் செய்யலை, நீ செய்யாத, அதை எப்படி நேரடியாக சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக என்ன சொன்னால் அந்த வேலையை நிறுத்தலாம். அப்போ தந்திரமாக நம்ம என்ன செய்கிறோம் நம்மளை அறியாமலைன்னா, கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமாக செயல்படணும். இங்கே இருக்க வசனத்தை வச்சு தான் நான் பேசிட்டு வரேன். பாருங்கள், இதெல்லாம் புரியாமல் பேசுகிறீங்க. என்ன பேசணுன்றது, அதுக்கு தான் வேதத்தை படிக்கணுன்றது. இப்போ பாருங்கள், என்னாகம எங்கே இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நான் பக்கம் சொன்னால் தான் சில பேர் எடுப்பாங்க. இங்கே நான் எல்லாரையும் சொல்லலை, சொல்கிறதுக்கு முந்தி வசனம் எடுத்து சொல்கிற ஆட்கள்லாம் இங்கே இருக்கீங்க. நான் ஒரு வசனத்தை நான் தேடுறதுக்கு முந்தி சொல்கிற ஆட்கள்லாம் இங்கே இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே சமயம் எத்தனை தடவை சொன்னால் கூட வேதத்தை புரட்டிகிட்டு இருக்கிறாங்க. வேத புரட்டர்கள்னு நான் சொல்கிறதா தெரியல, அவங்கள எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அப்போ காரணம் என்ன? வேதத்தை ஒரு தடவை கூட படிக்காதனால தான் இந்த காரியங்கள் அவங்களுக்கு புரியல, விளங்கலைன்றேன். அதனால் நம்ம பேசுகிற இந்த சத்தியம், இந்த பிரசங்கத்தையே அவங்க விமர்சிக்கிறாங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, அப்படிலாம் எங்கே போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுறேன். காரணம் என்ன? அவங்க வேத அறிவு இல்லைன்றேன். வேதத்தை அறிஞ்சு பார்க்கணும். இப்படிலாம் இருக்கிறத தான் நான் எடுத்து சொல்கிறேன். இதுவும் நான் ஏன் சொந்தமாக சுயமாக பேசுகிறதாக சிலர் நினைக்கிறாங்க. அதனால தான் குழப்பம் ஏற்படுகிறது.
புரிஞ்சிக்காமல் பேசக்கூடாது. அதனால் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது தான், நான் எதுக்கும் பதில் சொல்கிறதும் கிடையாது. நான் எல்லாவற்றுக்கும் அமைதியாக போகிற காரணம் என்ன, இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு பதில் சொல்ல முடியலன்னு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பலை. இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனால இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன சொல்ல வந்தேன், நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? வளரணும். இதில் வளரணும், அதுதான் சொல்ல வந்தேன். ஜெப வாழ்க்கையிலையும் வேத வாசிப்புலையும் நம்ம வளரணுங்க. இப்படிலாம் வளர வேண்டிய நாம் வளராமல் என்ன செய்கிறோம்? நம்ம இப்படிப்பட்ட காரியம் தாங்கள் சொல்லுகிறது என்ன, தாங்கள் சாதிக்கிறது என்னன்னு இருக்குது. கவனிங்க, நம்ம சபைக்கு நிறைய பேர் இந்த முன்ன நிற்க வைக்கணும், முன்ன வைக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க. முன்ன வைக்கிறது தப்பு நான் சொல்ல வரலை. ஆண்டவர் தான் ஒருத்தவனை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முன்னே இருக்கணும்னு சொன்னால் இயேசுவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உங்களில் ஒருவன், சொல்லுங்கள் கரெக்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நீ முதல் ஆளாக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல நீ எல்லாருக்கும் பணிவிடை செய்யணும். இயேசு சொன்னது காரியத்தையே மனசில் வச்சுக்கல. நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் முன்ன நிற்கணும்னு சொன்னால் அல்லது முன்னுக்கு வரணும்னு சொன்னால் ஆராதனைக்கு முன்ன வரணும். கவனிங்க, ஆராதனைக்கு நீங்கள் முன்ன வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்னு சொல்கிறாங்களே, பரவாயில்ல முன்னுக்கு வரேன்னு சொல்கிறாங்க பாரு, அதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குங்க. நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் முன்னுக்கு வரணுன்னா முன்ன வாங்க, முன்னாடி வாங்க. அது மட்டும் இல்லை, முன்பாக என்ன செய்யணும்? முன்ன உட்காரணும். ஆராதனை நிறைய பேர் இடம் தேடி பதுங்கிறதுக்குன்னே இடம் பார்த்து போய் உட்காந்துக்கிறாங்க. வசதியாக தெரியல, கேட்டால் அவங்க வசதின்றாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். கூடுமான வரைக்கும் நான் சொல்கிறேன், கூடுமான வரைக்கும் ஒரு வாஞ்சை உள்ளவர்கள் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன பாரு, வளரணுன்ற விருப்பம் உள்ளவங்க ஆராதனைக்கு முன்ன வந்துடுவாங்க, முன்னாடி வருவாங்க. முன்னாடி என்ன செய்வாங்க? முன்ன உட்கார ஆசைப்படுவாங்க. எனக்கெல்லாம் முன்னால் உட்காந்து தாங்க ஆராய்ச்சாதான் ஆராய்ச்ச மாதிரியே இருக்கும். நிறைய பேர் அதுக்காக பின்னாலே உட்காந்துருக்கிறவங்கலாம் அப்படி தான் நான் சொல்லவில்லை. இன்றைக்கு வயசானவங்க இருக்கீங்க, சேரில் உட்காரணும், கீழே உட்கார முடியாது, பல காரணங்களில் இருக்கீங்க. நான் எல்லாரையும் குற்றப்படுத்த சொல்கிறதாகவும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு அந்த வாஞ்சை வேணும். நான் எல்லோரும் முன்னே உட்காருன்னு தான் நான் விரும்புகிறேன். எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டேன். இது உங்களுக்கு தானாக வரணும். இது தானாக அந்த ஆசை வரணும். நேரத்துக்கு வரணும், முன்னுக்கு வரணும். முன்ன உட்காந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். ஊழியத்தில் பயன்படுத்தணும்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அவர் நம்மளை என்ன செய்வார்? பயன்படுத்துவார். எப்படி? ஆண்டவருடைய காரியங்களில் இங்கே பாருங்கள், இப்போ ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருவது மட்டும் நான் சொல்லலை. எத்தனை பேருக்கு நான் உங்களுக்கு கேட்குறேன், போன வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு, இப்போ இல்லை இந்த வருஷம் தொடங்கி இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு. நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்க? புதுசாக இயேசுவை பற்றி தெரியாதவங்களுக்கு யாருக்காயிலும் சுவிசேஷம் சத்தியத்தை சொன்னீங்களா? நான் உங்களை கை தூக்க சொல்லலை. ஏன்னா சொன்னவங்க நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, எனக்கு தெரியும். சொல்கிறவங்க இருக்கீங்க, சொன்னவங்களும் இருக்கீங்க. ஆனால் ஒரு தடவை கூட ஒரு ஆள்கிட்ட கூட இயேசுவை பற்றி சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன். தெரியாதவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்லுங்கள். சொல்லியிருக்கீங்களா? அடுத்தது, ஒரே ஒரு ஆளை, ஒரு ஆத்மாவை, யாராவது ஒருத்தவங்கள உங்களுக்கு முடிஞ்சவங்கள வாங்க சபைக்குன்னு சொல்லி கொண்டு வந்துடுறீங்களா? சில பேர் கொண்டு வரீங்க, சில பேர் அழைச்சிட்டு வரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில பேர் அதை பற்றியே சிந்திக்கிறது கிடையாது, சொல்கிறதும் கிடையாது, யாரையும் அழைச்சிட்டு வர்றதும் கிடையாது. இது ஒன்று ஆச்சுங்களா? இன்றைக்கு ஊழியம் செய்யணும்னு முந்திக்கிட்டு நிற்கிறாங்க சில பேர். நல்லது, உங்களை ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன், அதை நான் வரவேற்கிறேன், உங்களோட வாஞ்சைய. ஆனால் ஒரே ஒரு ஆத்மாவை சத்தியம் சொல்லி சுவிசேஷம் அறிவித்து ஒரு ஞானஸ்நானத்தை நடத்தியிருக்கிறோமா? நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். போன வருஷம் சொன்னேன், ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நபர் ஐயா ஆகிலும் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துங்கன்னு சொன்னேன்.
எத்தனை பேர் செய்தீங்க? அதை பற்றி கண்டுக்கவே கிடையாது. நீங்கள் நானும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் சொன்னேன், 7 மாதம் ஆச்சு, 8 ஆச்சு, இங்கே பாருங்கள் வருஷம் முடிய போகுது, டிசம்பர் வரப்போகுதுன்னு கூட சொன்னேன். எதையாவது சொல்லிட்டு போங்கன்னு உட்காந்துருக்கீங்க. தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாமல் என்னவாயிடணும் இப்போ இவங்களுக்கு? இவங்களுக்கு வந்து போதகர எண்ணம். ஒரு ஆத்மாவை முதல்ல ஆதாயம் பண்ணியிருக்கேன். நான் இதை குறைத்து பழித்து இழித்து பேச வரல, கவனிங்க. இப்படிலாம் நீங்கள் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி வளரும் பொழுது கர்த்தரே உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தரே எடுத்து உங்களை முன்னே நிறுத்துவாருங்க. இன்றைக்கி முன்னே வர்றதுக்கு நம்ம பிரியப்படுறோம், ஆனால் முன்னுக்கு வர்றதுக்கு வேண்டிய வழி தெரியாமல் சில பேர் இருக்கீங்க. நீங்கள் வளரணும், அந்த வாஞ்சை நமக்கு வேணும். ஆத்ம பாரம் இருக்குதா? ஆத்மாவில் பேர் ஒரு பாரம் இருந்ததுன்னா உங்களால் பேசாமல் சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் நேற்றுக்கும் சொன்னேன், அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் விசுவாசியாக இருந்த காலங்களில் ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டேன். எப்பொழுதுமே என்னுடைய ஹேண்ட்பேக், நான் ஒரு பேக் வச்சுட்டு தான் போவேன். எப்பொழுதுமே ஒரு பேக், அதை எப்போ பார்த்தாலும் கைப்பற்றி இருக்கும். பஸ்ஸு ஏறினாலும் இறங்கினாலும் பஸ்ஸில் போனாலும் சரி, ஏறி உட்காந்தவொடனே பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கைப்பற்றியை கொடுத்துருவேன். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பஸ்ஸில் போகிறேன்னாக்கா பின் சீட்டில் பின்னாலும் இந்த இறங்குறாங்க பாருங்கள், அங்கே போய் உட்காந்துருவேன். எதுக்குன்னு இந்த இறங்கும்போது இறங்குறவருக்கெல்லாம் ஒரு கைப்பற்றி கொடுக்குறது. வாஞ்சை இப்படிலாம் இருந்ததை பார்த்து தான் ஆண்டவர் என்னை இப்படி ஏற்படுத்தியிருக்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் நிற்கிறதுக்கு காரணம் இப்படிலாம் வரணும் என்பதற்காக நான் நினச்சி செய்ய கிடையாது. என் உள்ளத்தில் இருந்த வாஞ்சையை நான் வெளிப்படுத்தினேன். ஆண்டவர் மீது உள்ள வாஞ்சையினாலும் நான் செய்தேனே தவிர, இதெல்லாம் செய்தால் எனக்கு ஒரு பதவி கிடைக்கும், எனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், எனக்கு சபை கிடைக்கும் அப்படின்னு நான் துளி கூட நினச்சதில்லை. தேவ சமூகத்திலிருந்து கையை உயர்த்தி நான் சொல்கிறேன், நினச்சதே கிடையாது. என்னால் முடிஞ்சதை ஆண்டவருக்காக செய்யணுன்ற சந்தோஷமாக நான் செய்தேன் அது. ஆனால் நான் செய்ததை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார், நீ தான் எனக்கு வேணும், இப்படிப்பட்டவங்க தான் எனக்கு வேணுன்ற எண்ணத்தில் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இது அவர் பார்த்து அவர் ஏற்படுத்தி தந்தது. எனவே நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம வளரணும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க முடிய நேரம் இல்லை, இருந்தாலும் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 யன்னேயும் யம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாசத்திலே வளர வேண்டும், ஜெபத்தில் வளரணும், வேத வாசிப்பில் வளரணும். நான் சொன்னேன், ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பில் கிறிஸ்துக்குள்ளே எல்லாவற்றையும் நீங்கள் வளரணும் என்று சொல்லும் பொழுது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். வேத வாசிப்பையும் இல்லை ஜெப வாழ்க்கையும் ரொம்ப அவசியம் சொன்னேன். 3ஆவதாக நான் சொல்ல வர காரியம், விசுவாசத்தில் வளரணும். நீங்கள் எல்லாம் விசுவாசி என்கிற பேர் உள்ளவர்களாக பேர் பெற்றிருக்கீங்க. ஏன்னா நாம் இந்த சபை விசுவாசி, ஆமாம் எல்லாருமே விசுவாசி தான். ஆனால் உங்களுக்குள்ள ஆழமான விசுவாசம் இருக்கிறதா? நீங்கள் விசுவாசி தான். இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசம் இல்லாத விசுவாசியாக இருக்கிறாங்க. விசுவாசம் இல்லை உள்ளத்தில். எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க? நான் உங்களை சொல்லலை, ஆனால் உங்களுக்குள்ளரே ஒரு சில பேர் இருக்கீங்க. விசுவாசம் உள்ள விசுவாசிகள் அநேகர் இந்த சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும் என்று சொல்லி நிற்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். விசுவாசத்தில் நம்ம வளர்ந்துருக்கிறோமா? எல்லாவற்றையும் வரணும். அவரை அறிகிற அறிவில் வளருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ விசுவாச வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறோமா? இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் இருக்குது. இங்கே எழுதியிருக்குது பாருங்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நிற்கலையா அப்படின்னா என்னது? நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு நமக்கு ஏதுங்க பரீட்சை? ஆவிக்குறியில் உங்களுக்கு பரீட்சை உண்டு, மந்த்லி டெஸ்ட்டு உண்டு, கோட்டையிலேயே ஆஃபெல்லாம் உண்டுங்க. ஆமாம், ஸ்லீப் டெஸ்ட்டு கூட வைப்பார் ஆண்டவர் விசுவாசத்தில். தெரியுதா உங்களுக்கு?
ஆமாம், இன்றைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அவ்வப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? டெஸ்ட்டுன்னு சொல்கிறது, அது பரீட்சை வைக்கிறாரு. நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களா, அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கீங்களா என்று பார்ப்பதற்கென்று ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, ஒரு பரீட்சையை வைக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம்? இவங்க என்ன செஞ்சாங்க? சொல்ல மாட்டீங்களே. அதை 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 கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொன்னால் பரீட்சைக்கு வரலை. நான் சொல்கிறது இதை இப்போ பரீட்சை வைக்கிறாரு ஆண்டவர். என்னது? பரீட்சைக்கே வரல, அப்புறம் என்ன பண்ணுவேன்? இன்றைக்கி நிறைய பேர் இங்கே படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்கீங்க, படித்து ஒரு ஸ்டேஜ் வந்துட்டீங்க. நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, வந்துட்டீங்க. இன்றைக்கி சில பேர் இருக்கிறாங்க, ஒரு வேலை இருக்கலாம். இங்கே பாருங்கள், கல்லூரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், நாளைக்கு மேக்ஸில் டெஸ்ட்டுப்பா அப்படின்ட்டா போதும், உடனே லீவ் போடுற ஆளில் எத்தனை பேர் உண்டு? உங்களை நான் சொல்ல, நீங்கள் ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருக்கலாம், நாளைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டுன்னா போதும், அப்போ என்ன பண்ணுறது, என்ன சொல்லி நாளைக்கு ஸ்கூலுக்கு மட்டம் போடலாம். காரணம் கண்டுபிடிக்கிறது, எங்கள் தாத்தா செத்துட்டார், உசுரோடு தான் இருப்பார் அவர். இதெல்லாம் நடக்கிறத பேசுகிறேங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்க? எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ண முடியும்? பாவம் இருக்கு. இதுக்காக தான் நமக்கு தாத்தாவே இருக்கிறாங்க. எதுக்கு? இந்த மாதிரி லீவ் போடுறதுக்கு. சாக்கு போக்கு. இப்போ வந்து பார்க்க போகிறாரு, இத்தனை பேர் பிள்ளைங்களாம் நீங்கள் பார்த்ததே இல்லைங்களா? நான் சொல்கிறேன், நிஜமாகவே நடக்குதுங்க. இங்கே உங்களை நான் சொல்லலை, வெளியில் இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குங்க. எதுக்கு இப்போ எப்படி சொல்கிறாங்க? ஏன் இப்படி சொல்கிறாங்க? படிக்கலை, நாளைக்கு பரீட்சை, போய் என்னமே எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? எழுதுனாக்கா சைவர் முட்டை கிடைக்கும், திட்டுவாங்க, அடிப்பாங்க, 2 மார்க் வாங்கணும், 3 மார்க் வாங்கணும், மொத்தமாகவே என்ன பண்ணிடுறது? அவாய்ட் பண்ணிடுவோம். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்துக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்க வந்தாருன்னா, நிறைய பேர் பரீட்சையே எழுதாமல் போயிட்டு இருக்கீங்களே, எப்படிங்க வளர்றது? நீங்கள் தான் சொல்லுங்கள். நிறைய பேர் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி ரொம்ப படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஸ்கூலில் படிக்கணும், அது சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும்னு சொல்லி படிப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள், செலவு ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுற நீங்கள், இந்த பிள்ளை பரீட்சைக்கு போகலன்னா என்னங்க? நீங்கள் தான் சொல்லுங்களேன். இவ்வளோ காலமாக இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி டெய்லி இதுக்கு ஸ்கூலுக்கு மூட்டையை கட்டிட்டு முதுவலையை ஸ்கூலுக்கு நோட்டு புக்கை தூக்கிட்டு போகிற பிள்ளை பரீட்சைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்தா நீங்கள் தான் என்ன சொல்லுவீங்கன்னு நான் கேட்குறேன். பெற்றோர்களை பார்த்து நான் கேட்குறேன், என்ன சொல்ல முடியும்? நம்ம இது என்னது? இது அர்த்தமே இல்லை, நியாயம் இல்லாத ஒரு விஷயமாச்சு, அது பிரயோஜனம் இல்லாத விஷயம் தானே. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதே போல தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வரோம், எல்லாம் செய்கிறோங்க. இன்றைக்கு நிறைய பேர் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நிற்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன? ஸ்கூலுக்கு பிள்ளைங்க பரீட்சைக்கு போகாத போல அந்த விசுவாசத்துக்கிட்டே வர்றதே கிடையாது. பின்னடைவு அது என்ன நான் சொல்கிறேன், எப்படின்னு விளக்கமாக சொல்கிறேன். அது உங்கள் விசுவாசத்துக்கு வருகிற சோதனைகள் பல விதங்களில் வருங்க. உங்களுடைய உண்மைக்கு, நேர்மைக்கு, கீழ்ப்படிதலுக்கு, தாழ்மைக்கு சோதனை ஆண்டு வைப்பார். நீ தாழ்மையாக இருக்கியா, நீ உண்மையாக இருக்கியா, நீ கீழ்ப்படிஞ்சிருக்கியா, இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு டெஸ்ட் வச்சுட்டு தான் இருப்பார். நம்ம அதெல்லாம் பாஸ் பண்ணணுமே. உன்கிட்ட தாழ்மை இருக்குதான்னு பார்ப்பாரு, பொறுமை இருக்குதான்னு பார்ப்பாரு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆமாம், பின்ன இப்போ சோதிக்கிறது இல்லையா? உன்கிட்ட இருக்க பொறுமையை சோதிக்கணும். அதில் என்ன, இது என்ன ரொம்ப சோதிக்கிறாருங்க. சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்றாரு யோபு. சோதிச்சா தானே நீ யாருன்றதே தெரியும். ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிறேன். அதில் தான் நான் என்ன பண்ணேன், கையை வச்சுட்டேன், கையை நீட்டிட்டேன், ஆத்தத்தை நான் பேசிட்டேன், போச்சுட்டேன். நான் சொல்கிறேன், நீ விசுவாசத்தில் வளரலை. விசுவாசம் என்கிற பரீட்சையில் நீ தோத்துட்ட. உன் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. அது என்ன விசுவாசம்னா? ஆண்டவர் மீது வைத்திருக்க விசுவாசத்தை பற்றி சொல்லலை, அதுவும் விசுவாசம்தான். அப்போ என்னது? கர்த்தருக்காக நம்ம உண்மையும் நித்தமும் நேர்மையாக வாழ்ந்து காட்ட வேணுங்கிற அந்த விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வரும். அதாவது என்ன, நீ நேர்மையாக இருக்கியா, நேர்மை தவறாமல் இருக்கியா, கோவப்படாமல் இருப்பியா, இது போல் உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு சோதனை வரும். தாவீதுக்கு வந்தது. அவன் விசுவாச பரீட்சை எல்லாமே ஜெயித்தான். நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்கள் காரியம் எப்படி இருக்குது? வாழ்வுலையும் சாவுலையும் வாழ்வுலையும் தாங்க உங்களுக்கு சோதனை அதிகமாக. ஆண்டவர் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பல சோதனைகளை அனுமதித்தாலும், இன்றைக்கி நிறைய பேர் ஆனுவல் எக்ஸாமில் முழாண்டு தேர்வுன்னு சொல்லலாம். எது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் எதுங்க? வாழ்வும்
சாவும். சரிதானே? அதை நான் சொல்கிறது திருமணமும் இறப்பும் தானே ஒரு மனுஷர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள். மற்றதெல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறது, மற்றதெல்லாம் அதனுடைய சப்சிடி மாரி தான். அதெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் உள்ள காரியமாக சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று சொல்லும்போது திருமணம், அடுத்தது என்னது, மரணம். இது என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது முழாண்டு தேர்வுன்னு சொல்கிறேன். நீ காலாண்டு தேர்வில் தேரலாம், அரையாண்டில் தேரலாம், டெஸ்ட்டில் தேரலாம். சில பேர் முழாண்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கடந்து வந்துடுறாங்க. இன்றைக்கி கல்யாணம்னு வரும்பொழுது பெல்ட் அடிச்சிடுறாங்க. கல்யாணம் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தில் நிற்கிற பரீட்சைக்கு நில்லாதவன்னு சொல்லிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ கர்த்தருக்காக நம்ம நிற்கிறது இல்லையே. என்ன பண்ணுறாங்க, வயசாகிடுச்சு, எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவோம். அது எந்த கல்யாணமாக தான் இருந்தால் என்ன, அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து சமாதானம் ஆகிக்கலாம். இன்றைக்கு எத்தனை பேர் விக்கிரக வழிபாடுகளுக்கு உட்படுகிற உறவுகளோடு சம்பந்தம் கலந்து கொள்கிறாங்க. இது விசுவாசத்தை நிற்கிறதா? அது இதை வந்து ஆண்டவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களாம். கர்த்தர் சொல்லுவார், நீ ஆண்டவரை வந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் நீ விசுவாச விஷயத்தில் நீ தோத்தது தான். அப்போ என்ன ஆகும், அது ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காத ஒரு காரியம். நிறைய பேருக்கு இது புரியலையே. அதே போல் தான் சாவு. ஆமாம், செத்துட்டான், அவங்களே உசுறு போனதுக்கப்புறம் எங்கே கொண்டு எப்படி வச்சா என்ன, ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க. போ, அவன் மாவு சட்டி தான் தூக்குறாங்க, அவன் எந்த சட்டியாவது தூக்குறான், ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க. செத்து போன பிறகு ஒரு உறுதி இல்லை, விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவங்க. அப்போ இதெல்லாம் ஒரு விசுவாசத்துக்கு வருகிற பரீட்சை. இது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக வந்தவன் நம்ம என்னத்தை காட்டணும்னா, நான் கர்த்தருடையவன், கர்த்தருடையவள், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன், நான் கர்த்தருடைய ராஜ்ய போக போகிறேன், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக இருந்தது என்று இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற வாழறவனுக்கு நம்ம வாழ்ந்து காட்டிட்டு நம்ம வாழ்க்கையை காட்டிட்டு போகணும். அந்த காட்டுறதுடைய அடையாளம் தான் கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணுறது, கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்வது என்பது. இந்த ரெண்டையும் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. மற்றதெல்லாம் வந்து மற்றது என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன், இங்கே தான் சொல்லுங்கள். மற்றதெல்லாம் வந்து ஐயோ இன்னும் எல்லாமே உங்களை வச்சு தான் எங்களை, நீ என்னத்தை எங்களை வச்சு உங்களை வச்சு என்ன பண்ண போகிறேன், நடத்த வேண்டியதெல்லாம் அங்கே நடத்தி விட்டு இதில் தான் வந்து காட்ட போகிறாராம். கர்த்தர் பார்ப்பாரு, ஓ நீ எங்கே என்ன காட்டணுமோ அதில் நீ காட்டலை, அப்போ என்ன நீ ஒழிச்சு வச்சுட்ட, என்ன நீ மறைச்சி வச்சுட்ட, அப்போ நீ என்னை வந்து காட்டக்கூடாதுன்னு ஊர் உலகத்துக்கு சொந்த பந்தத்துக்கு என்னை மறைக்கிற, என்னை காட்டுறதுக்கு நீ வெக்கப்படுற, உனக்கு உன் காரியம் தான் முக்கியமாக நினைக்கிறேன், சந்தோஷமாக இருமா போமான்னு சொல்லி வருத்தத்தோடு என்ன செய்வார், போன்னு தான் போடுவார். என்ன வந்து குறுக்க வந்து நிற்பார். நினைக்கிறாங்க ஆண்டரை போய் சரிப்படுத்தலான்னு. நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அவர் போய் சரிப்படுத்திங்க, நான் ஒன்றும் குறுக்க நிற்கலைப்பா. திருப்பவும் சொல்கிறேன், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்போ அந்த விசுவாசத்தில் நீ ஜெயிக்கலையே, சோதனை வரதான் செய்யும், எதிர்ப்பு வரதான் செய்யும், தடை வரதான் செய்யும், ஊர் உலகம் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, இல்லைங்க எனக்கு ஒன்று சூழ்நிலை சரியில்லைங்க, யாரும் எனக்கு ஒத்துழைப்பு, ஏன் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தெரியல எனக்கு. ஓ எல்லாம் சுமூகமாக வந்தால் செய்திடலான்னு பார்க்குறீங்களா? நெவர். நான் இன்றைக்கி திருமண நாளுன்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறது, என்னுடைய திருமண காரியத்தை பற்றி பேசும்போது, நான் கிறிஸ்தவ முறைப்படி எங்கள் குடும்பத்தில் நான் திருமணம் செய்யும்போது என்ன யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, ஏன்னா இந்த முறையில் நடக்கிறதுக்கா. ஆனால் எனக்கு ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற என்னுடைய குடும்பத்தாருங்க இருக்கிறாங்க, அவங்கள்தான் எனக்கு ரொம்ப கூட இருந்து உதவி செய்தாங்க. என்னுடைய சகோதரி கணவர் இங்கே தான் இருக்கிறாரு, யாருமே எனக்கு ஒத்துழைப்பு கூட. நான் சொல்ல வர்றது எங்கள் இப்படி இதெல்லாம் மைக்கில் சொல்கிறதான் சொல்லுது, எங்களுடைய உறவு நிறைய பெரிய உறவுங்க, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, கல்யாணத்துக்கே வரல, நெருங்கின உறவு. நான் சொல்ல வர்றது எங்கள் சொல்லுவாங்க சித்தப்பா பெரியப்பான்னு, அது மாதிரி எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க தான். நான் எதுக்கு சொல்கிறேன், ஒரு சாட்சிக்காக சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போய் நான் உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு வரலைங்க. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் உறவை வேணான்னு சொல்லுங்க, அவங்க தான் என்ன வெறுத்தாங்க, நான் யாரையும் வெறுக்கலை. அவங்களுக்காக போய் நம்மளை மாற்றிக்க முடியும். அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு வாழ்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு பிடிக்கல, அது நல்லாவே தெரியுது எனக்கு. அதுக்காக என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அதில் உறுதியாக இருந்ததுக்கு நான் சொல்ல வந்தேன், அது பெருமையாக நான் சொல்ல வரல, அது கர்த்தருடைய கிருபை. அது இன்றைக்கி எத்தனை பேர் அதில் பெல்ட் அடிச்சிடுறாங்க. மாமா சொன்னார், சித்தப்பா சொன்னார், தாத்தா சொன்னார். என் ஆண்டர் உன்கிட்ட பேசலையா? கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க முடியலையே. இப்போ உலகத்துக்காகவும் சொந்த பந்தத்துக்காக நீ இணங்கி பணிஞ்சு போகிற. விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். நம்ம இதில் வளரணும். இன்றைக்கி அநேக இதில் நம்ம வளரணுன்றது நான் சொல்ல வரேன். எதில் வளரணும்?
விசுவாசத்தில். இந்த விசுவாசத்தில் வளர்கிறத பற்றி நான் தொடர்ந்து அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். இது இன்றைக்கி ஒரே நாளில் சொல்லி முடிக்க முடியாது, நேரம் கடந்து விட்டதுனால நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ஆழகமொத்தம் இனிமேல் வளரணுன்ற வாஞ்சியோடு வாங்க. நம்ம இன்னும் எப்படி வளரணுன்றதை பற்றி நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய சொல்லுவதற்கு வேண்டிய குறிப்புகள் நிறைய இருக்குது, ஆனால் நேரம் கடந்து விட்டது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளரும்படி அப்படி செய்தான்றது. எனவே நாம் எல்லாவற்றிலையும் வளரணும். நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்குறோம், எதில் வளர்ந்துருக்குறோம், எவைகளில் வளர்ந்துருக்குறோம், நம்ம வளர்ந்துருக்குறோமா? இந்த வளர்ச்சி போதுமா அல்லது இன்னும் வளரணுமா? ஒரு முடிவுக்கு வாங்க. ஜெப வாழ்க்கையில் வளர்ந்துருக்குறோமா? அனுதின வேத வாசிப்பில் நம்ம வளர்ச்சி இருக்கிறதா? விசுவாசத்தில் நம்ம வளர்ந்துருக்குறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே மார்க்கெட் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் பரீட்சை வச்சா கூட நான் ஃபெயில் ஆகிடும் போல் தெரியுது. நான் சொல்கிறது, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வருவாரானால், அவருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால், அவர் சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம இவ்வளவு காரியத்தில் குறைவாக இருந்தால், இப்படிலாம் நம்ம வளராமல் இருந்தால், ஆண்டவர் எப்படி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வார்? பேதுரு அப்படி தான் அங்கே எழுதுகிறார். அதை சொல்லி தான் அங்கே முடிக்கிறார். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள நடக்க உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதுகிறதை இன்றைக்கு நான் வாசிக்கலை, நீங்கள் கவனித்து பாருங்கள். எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள நடக்கையாக இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமே, கவனமாக இருக்கணுமே, எச்சரிக்கையாக இருக்கணுமே. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் பேசணும். இப்போ அவர் பேசுகிறத நிறுத்திக்கிட்டார். இப்போ நீங்கள் பேசணும்னு எதிர்பார்க்குறார். நீங்கள் வாயை திறந்து என்ன பேசுகிறீங்கன்றதை பார்க்குறாரு. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னிட்ட இல்லை. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், நான் வளரணும் ஆண்டவரே, நான் வளரணும் ஆண்டவரே. ஜெப வாழ்க்கையில் வளரணும், வேத வாசிப்பில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். என் வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குதுன்றதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தில் ரொம்ப அசதியாக இருந்துட்டேன், நிர்விசாரமாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்க. அப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதை கேட்கணும் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் வாயை மூடிட்டு இருக்கீங்களே, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்கள். எல்லோரும் ஜெபிங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபிங்க. இன்றைக்கு வந்ததுக்கு ஒரு பலன் இருக்கும். இந்த ஆராதனை வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஏதோ வந்தோம் ஏதோ போகணும்னு நம்ம இருக்கக்கூடாது. ஒரு பிரயோஜனத்தோடு நம்ம கடந்து போகணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிங்க. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. பேருக்கு அப்படி மாறணும்னு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, வாஞ்சை இருக்குது. வாஞ்சை உள்ளவங்க மட்டும் உங்களுடைய வலது கையை மேலே உயர்த்தி உங்கள் கண்ணை மூடி கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், நான் வாஞ்சிக்கிறேன், எனக்கு அந்த கிருபை வேணும், நான் வளரணும் ஆண்டவரே, நான் வளரணும், எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டு தங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்கு நேராக தங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், கரம் பிடித்து நடத்தும்.
அவர்கள் எல்லாவற்றிலையும் வளரும்படி செய்யுங்கப்பா. உங்கள் குடும்பம் வளரணும், பிள்ளைகள் வளரணும், அவருடைய தொழில் வளரணும், வியாபாரம் வளரணும், விவசாயம் வளரணும். அவர் கையிட்டு செய்கின்ற எல்லாவற்றிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை தருவீராக. அவரை ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே, ஜெப வாழ்க்கையிலையும், வேத வாசிப்பிலையும், விசுவாசத்திலையும் வளரும்படி செய்யுங்கப்பா, பெருகும்படி செய்யுங்கப்பா. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தாங்கப்பா. உமக்கு ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பா. ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருக்கும் கிருபை தந்து நடத்துங்கப்பா. வேதத்தில் தரித்திருக்கணும், ஜெபத்தில் தரித்திருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் நீர் கிருபை செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன்னப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த கிருபையை தாரும். இந்த சபையை பரிசுத்தப்படுத்தும், உங்கள் வரி காயத்தைப்படுத்துங்க. அனைவரும் இந்த விசுவாசம் என்கிற பரீட்சையிலே தேர்ச்சி அடைய உதவி செய்யுங்கப்பா. பரீட்சைக்கு நின்று அது ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. வாழ்க்கையிலே, குடும்பத்தில் வருகிற எல்லா சோதனைகளையும் சூழ்ச்சிகளையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசை வென்று ஜெயித்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய உண்ணிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.